பிரதர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறேன். ஓகே பிரதர். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, சமீபமாக நிறைய இடங்கள்ல பாலியல் குற்றம் நடக்குது. நிறைய ஸ்டேட்ல நடக்குது. இப்ப கூட தெலுங்கானால 8வது படிக்கிற மாணவியோ, 9வது படிக்கிற மாணவி கிட்டயோ ஒரு வாத்தியார் தப்பா நடந்திருக்கிறாரு. அந்த வாத்தியார பெற்றோர்கள் எல்லாம் ஒரு கம்பத்துல கட்டி வச்சு செம்ம அடி அடிக்கிறாங்க. அந்த வாத்தியாருடைய மனைவி அழுவுறா, விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு. சோ எல்லாரும், உன் பொண்ணா இருந்தா விட்டுருவியா நீனு? அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. ஒரே நாள்ல இன்னைக்கு 2 சம்பவம். இது ஒரு சம்பவம். இது மாரி நெறைய ஒரு ஸ்டேட்லயும் நடக்குது. குறிப்பா அந்த கொல்கத்தா டாக்டர் கேஸ் திரும்பி பார்க்க வச்சது. இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச சம்பவம் அது. அந்த ஹாஸ்பிட்டல்லே ரேப் பண்ணி கொலை பண்ணது. சோ நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, ஒரு விஷயம் அந்த மாரி ரேப் நடக்கிறது வந்து நெறைய நடக்குது. பட் ஆனா எல்லாரும் பேசப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடக்குது. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹாஸ்பிட்டல்லே நடந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பேசப்படாது எல்லாமே. அது ஒரு சில சம்பவம் அப்படி பேசப்படுதுனாலே, அது ஒரு வார்னிங் சைன். இதுக்கப்புறம் நெறைய நடக்க போகுதுன்ட்டு. சோ அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஒரு ஸ்டேட்டா நடந்துகிட்டே இருக்குது. பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல தினம் தினம் நடக்குது. நியூஸ்ல வர்றதே. நியூஸ்ல வராம நெறைய விஷயங்கள் நடக்கும். சோ அப்படி வந்து இப்ப சமீபமா நடந்திருக்குது. நேத்து கூட நம்ம ஒரு சம்பவம் பார்த்தோம். ஒரு 8வது படிக்கிற பொண்ண வந்து 3 வாத்தியார்கள் அரசாங்க பள்ளி கழிவறையிலே வச்சு பாலியல் குற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தை ஏன் ஆசிரியர்கள் பயன்படுத்துற பாத்ரூமுக்கு போனான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அவங்க மிரட்டி வர சொன்னாங்களா? அல்லது வேற ஏதோ அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனா எப்படியா இருந்தாலும் வந்து போக்சோ வழக்கு வந்து பாய்ஞ்சது. சோ 3 வாத்தியாருமே பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து வாத்தியாரே இப்படி இருந்தா யார நம்பி நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது? அப்படின்னாங்க. ஆனா இப்ப தொடர்ந்து எல்லா இடத்துலயும் நடக்குது. அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ இன்னைக்கோ நேத்து நைட் நியூஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆ என்னன்னா ஒரு திருச்சிக்கு பக்கத்துல ஏதோ மணப்பாறைன்ற ஊர்ல, ஒரு தனியார் ஸ்கூல்ல ஜஸ்ட் 4வது படிக்கிற குழந்தை. 4வது படிக்கிற குழந்தைன்னா 10 வயசுக்கும் கம்மியா இருக்கும் அது. இல்லையா? ஒரு 9, 8 அவ்வளோதான் இருக்கும் அந்த வயசு. அந்த குழந்தைய வந்து ஸ்கூல் ஹெச்எம் உடைய லேடி ஹெச்எம்ல இருக்கு. அவங்களுடைய ஹஸ்பண்டே வந்து தப்பா நடந்திருக்கிறாரு. அந்த குழந்தை போயி அப்பா அம்மாட்ட சொல்லிருச்சு. இப்ப எல்லாருமே வந்து அந்த குட் டச், பேட் டச்ன்னு ஆண் குழந்தையா இருந்தாலும், பெண் குழந்தையா இருந்தாலும் சொல்லிக் குடுக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது உலகம் மோசமா இருக்குதுன்னு. ஏன்னா அவங்கவங்க மனசுமே தெரியும்ல எப்படி இருக்குதுன்ட்டு. சோ அத சொல்லிக் குடுத்ததுனால இத சொன்ன உடனே ஷாக் ஆயி ஸ்கூல்ல போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. போலீஸ் வந்துடுச்சு. சோ ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குது. சிசிடிவில செக் பண்ணும்போதும் அது வந்திருக்குது அப்படின்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவரு மறுத்து இருக்கிறாரு. ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் சிசிடிவி பார்த்த உடனே செம டென்ஷன் ஆயி ஸ்கூல வந்து அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நேத்து 8வது படிக்கிற குழந்தையே ஒரு குழந்தை தான் இல்லையா? இது அதை விட ரொம்ப குழந்தை. 4வது படிக்கிற குழந்தை. ஆக்சுவலா நார்த் இந்தியால ஒரு ஸ்டேட்ல வந்து யுகேஜி படிக்கிற குழந்தைய அந்த டாய்லெட் கிளீன் பண்றவங்க இருக்கிறாங்கல்ல, அதுல ஒரு ஆள் வந்து தப்பா நடந்துக்கிட்டான். நடந்து செத்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை. அது ஒரு பெரிய பூதாகரமா நடந்துச்சு. சோ இந்த மாரி ஆனா வாத்தியாரே இப்படி நடக்கிறது வந்து இப்பதான் ரொம்ப வருது. சோ இது கொரோனா டைம்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலா. அது ஃபோன்ல பேசுறது அந்த மாதிரி வந்துச்சு. அதே மாரி கோவை மாணவி வழக்குன்ட்டு ஒண்ணு வந்தது. ஆனா அது வந்து பலாத்காரம்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் இந்த பெண் மேலயும் ஒரு தப்பு இருந்தது. அந்த வாத்தியார் கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசணுன்ட்டு அவங்க வாத்தியாருடைய வைஃப் கிட்டயே இந்த பொண்ணு சொல்றது ஆடியோலாம் வந்துச்சு. ஒரு வாத்தியார்னா மரியாதை இல்ல. நீங்க இப்படிதான் இருப்பீங்களா? அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அத நிரூபணமாயி அவர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது தொடர்ந்து நடக்குது. அது என்னன்னா, இப்ப பேட் கேர்ள் படம் வேற வருது இல்லையா? அந்த பேட் கேர்ளுக்கு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா பொண்ணுங்க எங்க இஷ்டம், நாங்க யார் கூட வேணாலும் காமத்துல ஈடுபடுவோம். அப்படின்னு 2 நிமிஷம் டீசர்ல ஒரு 20 தடவ செக்ஸ் செக்ஸ்ன்ற வார்த்தை வரும். அது அது ஒரு பெரிய சாதனைன்னு நெனச்சுக்கிறாங்க. சோ இப்ப நல்ல வேளை அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது.
இப்ப அந்த படத்தை எடுத்தவங்க வெற்றிமாறன் தான் எடுத்திருக்கிறார். இந்த குப்பையா நம்ம எடுத்தோன்றது இப்பயாவது அவர் உணர்வார் இல்ல. அவர் எடுக்கிறது எல்லாமே குப்பை தான். அது வேற விதமான குப்பை. ஆனா இது வேற விதமான குப்பை. இல்லையா? சோ அப்ப அதாவது ஒரு சம்பவம்னா மறந்துடுவாங்க மனிதர்கள். திரும்ப திரும்ப இது நடந்துட்டு இருக்கும்போது நீ அந்த படத்தை விட்டன்னா மக்கள் விட மாட்டாங்கல்ல. சோ அதுக்காகவும் நடந்துட்டு இருக்குது. அது மெயினா அந்த படம் டீசர் வரும்பொழுது எல்லாரும் ஒரு சம்பவத்தை இணைச்சாங்க. அது என்னன்னா 8வது படிக்கிற குழந்தைங்க. சோ இப்ப 8வது படிக்கிற குழந்தைய 3 வாத்தியார்கள் அத்துமீறினாங்கன்னு பேசிட்டு இருக்கிற அதே நேரத்தில், அதே மாதிரி அதே வயதுள்ள 8வது படிக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு இடத்தை சார்ந்த சென்னைன்னு நினைக்கிறேன். 3 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்க சோசியல் மீடியால பாய் ஃப்ரெண்ட புடிச்சு, அப்பா, அம்மா கிட்ட வந்து நான் இ அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்ட்டு இந்த பொண்ணு சொல்றது, இந்த பொண்ணு வீட்டுக்கு வரேன்னு அந்த பொண்ணு சொல்லி, இப்படி ஏமாத்தி பாய் ஃப்ரெண்டோட ஒரு கவர்ன்மெண்ட் பில்டிங் இருக்கிற இடத்துக்கு மாடிக்கு போயிட்டாங்க. நைட் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு, ஆ பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டு காமத்துல ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, தப்பிச்சு போயிடக்கூடாதுன்ட்டு அந்த பொண்ணுங்க துணியெல்லாம் தூக்கி அண்ணாண்ட போட்டுறானுங்க. சோ காலையில அப்பா, அம்மாவுக்குலாம் தெரியுது. அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. இல்லன்னோனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. செல்போன் டவர வச்சு கண்டுபிடிச்சு இடத்துக்கு ஒரு 50 போலீஸ் சரவுண்ட் பண்ணி வந்தா பசங்கலாம் எகிறி குதிச்சு போறாங்க. அந்த 3 பொண்ணுங்க ஒட்டு துணி இல்லாம ஒருத்தர் நடுங்கிட்டு பக்கத்துல இப்படி இருக்கிறாங்க. சோ அப்ப அந்த காமத்தின் போதை எல்லாத்தையும் மறக்க வைக்குது பாருங்க. மாட்டுனா என்ன ஆகும்? இதையெல்லாம் மீறி அந்த காமத்தின் போதை 8வது படிக்கிற குழந்தை. பெரும்பாலும் 8வது படிக்கும்போது காமம்னா என்னன்னே தெரியாது. முந்தைய ஜெனரேஷன்ல. ஆனா இப்ப எந்த அளவுக்கு கெட்டு போய் இருக்குதுன்றத நம்மளால உணர முடியுது. இது இல்லாம அந்த பொண்ணுங்களுடைய 3 லவ்வர், அவனுங்க வேற இன்னொரு 3 பேர இட்டுட்டு வரேன்ட்டு அவனுங்க பெரிய பெரிய ஆட்கள். அவங்கலாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து இது என்னன்னா, இதுவுமே ஒரு பெரிய சிக்னல் தான். பேட் கேர்ள்ல சொல்றது அந்த படம், இது எல்லாம் வந்து மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆதி காலத்துல ஆடை இல்லாமல் மனிதன் அலைந்தான்ட்டு. அது ஆதியில் நடக்காது, இறுதியில் தான் நடக்கும். அந்த நிலையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு தெரியுது. ஏன்னா இப்ப உலகப் போர் வர மாதிரி தெரியுது. இல்லையா? அமெரிக்கா எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. சொல்லுங்க பிரதர். எதுவும் சொல்ல வந்தீங்க? இப்போ கூட காசா அந்த ஊரெல்லாம் தகர்த்தியாச்சுல்ல. அந்த இடத்துல அமெரிக்கா வந்து டேரா போட போறதாக பேசிட்டு இருக்கிறாங்க. அது கரெக்ட். வேற. அது மட்டும் இல்ல. கிரீன்லாந்து நெறைய இடத்த அவர் பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பிடிக்கிறேன்னும் போது எல்லாருமே இப்ப எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்காவ. ஏற்கனவே கிறிஸ்தவர்களும் அமெரிக்கா தான் முதல் அழியும்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். சோ அது வந்து அவருடைய எண்ணம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அத பிடிக்கிறதுனால அமெரிக்காவுக்கு பெருசா லாபம் வரும்னு எனக்கு தோணல. ஏன்னா அங்க ஃபுல்லா வெடிகுண்டு தான் இருக்குது. அது அமைதியை திருப்புறதுக்காக கூட அவரு சொல்லலாம். ஏன்னா இப்ப அமெரிக்கானா எதிர்த்து சண்டை போடாதுல்ல. இஸ்ரேல்னா எதிர்த்து சண்டை போட்டுருக்கு. அமெரிக்காவே வரும்போது சண்டை போடாது. ஏன்னா அங்க என்னன்னா பாலஸ்தீனர்களை வெளியேத்துறாங்கன்னு ஒண்ணு சொன்னா கூட, ஆனா இது வேற ஒரு டாபிக்கா போகுது. சரி அத ஷார்ட்டா முடிச்சிடுறேன். என்ன அப்டின்னா, வீட்டுக்கு வீடு சுரங்கப்பாதை இருக்குது. தீவிரவாதிகளுக்கு வீட்ல இருக்கிறவங்களே இடம் குடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் வேற சாய்ஸ் இல்ல. இல்லன்னா கொன்னுடுவாங்க. சோ இந்த மாரி இருக்கனால அந்த பாம் எல்லாம் வந்து இப்ப டீஆக்டிவேட் பண்ணணும். இத புனரமைக்கணும். அந்த பணிய வந்து அமெரிக்கா எடுக்குதுன்றாங்க. சோ இது நல்ல காரணத்துக்காகவும் இருக்கலாம். ஆனா அமெரிக்கா இங்க வந்துறக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு பிரச்சனை வரும். சரி அது ஒண்ணு. அது உலகப் போருக்கு அது ஒரு ஏற்கனவே உலகப் போருக்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதுவும் ஒரு காரணமாக அமையும். அடுத்தது இயற்கை சீற்றம் பார்க்கிறோம். கிரீஸ்ல 24 மணி நேரத்துக்குள்ள 200 நிலநடுக்கம் வந்திருக்குது. ஊரே காலி பண்ணிட்டு போறாங்க எல்லாம் ஏரோப்ளேன்ல புடிச்சிட்டு. அ சோ இங்க இருந்தா நமக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் நடக்குது. ஆனா அந்த உலக யுத்தம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, கரண்ட் கட் ஆயிடும். இப்ப உக்ரைன், பாலஸ்தீன்லலாம் கரண்ட் இருக்காது. அ சாப்பாடு இருக்காது. இன்டர்நெட் இருக்காது. எதுவுமே இருக்காது. ஆனா கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக, இந்தியா வந்து அந்த மாதிரி அணுகுண்டுனால அழிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. இயற்கை சீற்றம் நடக்கும். பட் அணுகுண்டுனால போகும்போது ஃபுல்லா காலி ஆயிடும். அப்ப இந்தியா மட்டும் இருக்கும். ஆனால் இங்க இயற்கை சீற்றம் நடக்கும், மத கலவரம் நடக்கும், இறந்து போன ஆத்மாலும் இங்க வந்து பிரவேசமாகும். வெவ்வேறு நாட்டுல இருக்கிற ஆத்மா வக்ர புத்தி உள்ளது. ஆனா இந்தியர்களுக்கு தான் அதிக வக்ர புத்தி இருக்கும். அப்ப அது எல்லாம் ஏன்னா இங்க தான் அந்த ஆபாச வீடியோக்களை பார்க்கிற எண்ணிக்கை அதிகம்ன்றாங்க. அதை தேடினவங்களுடைய எண்ணிக்கை அதிகம்ன்றாங்க. இப்ப இந்த பாலியல் குற்றம் அதை நிரூபிக்கவும் செய்யுது. இந்த அளவிற்கு வேற எங்கேயுமே பாலியல் குற்றம் நடக்கிற மாரி தெரியல. இல்லையா?
எப்பயாச்சும் ரேரா நடக்கும். இங்கேயும் எப்பயாச்சும் ரேரா ஒரு காலத்துல நடந்துச்சு. இப்ப தினசரி சம்பவம் ஆயிடுச்சு. சோ அப்ப ஒரு உடம்புக்குள்ள 50, 60 ஆத்மா பூருது அப்படின்னா உலகம் எவ்வளவு மோசமா இருக்கும் இல்லையா? அந்த நேரம் அவ்வளவுதான். எதுவும் கடை இருக்காது, சாப்பாடு இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப உயிர் பிழைத்தால் போதும்னு அந்த இயற்கை சீற்றத்தெல்லாம் தப்பிச்சு போகும்போது ஒரு டைம்க்கு அப்புறம் ட்ரெஸ்ஸும் இருக்காது. அந்த ட்ரெஸ் இல்லாத ஆதியில் இருந்ததாக நம்பப்பட்ட விஷயம் இறுதியில் தான் நடக்கும். ஆதியில உண்மையிலே ட்ரெஸ் இல்லாம இல்ல, அற்புதமான ட்ரெஸ் போட்ட லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது. ஆனா இது மனிதர்களுக்கு தெரியாது. மனிதன் வந்து அவனுடைய அறிவை வச்சு யோசிக்கிறான். அவன் வந்து அந்த எவல்யூஷன் தியரியை கண்டுபிடிச்சிட்டதுனால குரங்குல இருந்து வந்திருப்பான். குரங்கு ட்ரெஸ் போடல, அப்ப மனுஷனும் முதல்ல ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான். அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஆதியில் இருந்தது நாராயணன். அதனாலதான் ஆதி நாராயணன், ஆதிலட்சுமினே சொல்றோம். நாராயணன் ராஜ்யம் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா 2500 வருடம் சொர்க்கமாகவே இந்த பூமி இருக்கும். தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும். அப்படி இருந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக நரகமா மாறுது 2500 வருஷம் கழிச்சு. காரணம் என்னன்னா, அங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே. அவ்வளவு அழகா இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். அது எப்படி சாத்தியம்னா, ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்க போட்டோ வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மாதான் நானு தன்னையும் உணர்ந்து பிறரையும் ஆத்மாவாக பார்க்கும்போது சதா ஆனந்தம் ஒரே சீரா இருக்கும். அப்படியே ஏறி ஏறி இறங்குறது கிடையாது. தண்ணி அடிச்சா ஏறும், காமத்துல ஏறும், இப்படி கிடையாது. அது மிருகத்தனமான ஆனந்தம். இது ஒரே சீரா எப்பவுமே இருக்கும். அவங்களுடைய கவனம் அந்த தன்னை ஒரு ஒளியாகவே நினைப்பாரு. உடம்பு இருக்குன்னு தெரியும். ஆனா அது நான் போட்டிருக்கிற ட்ரெஸ். அதனால சரீரத்தை விடுவது அந்த மரணம்னு சொல்றோமே, அது கூட அவங்களுக்கு மரணமா அனுபவம் ஆகுது. நான் இந்த ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறேன் அப்படின்னு ஆனந்தமாக சரீரத்தை விடுவாங்க. அதுவும் 150 வருடம் கழிச்சுதான். திடீர் மரணம் இருக்காது, நோய் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருந்த உலகம் 2500 வருஷம் கழிச்சு எப்படி நரகம் ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மான்றத மறக்கறாங்க. அப்ப ஆத்மாவில இருந்து வந்த ஆனந்தம் கட் ஆகும்போது ஆனந்தத்தை வெளியில தேடுறாங்க. வெளி உலக விஷயத்தின் மூலமாக, புலனின்பத்தின் மூலமாக. அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகுறாங்க. அப்படி அடிமையாக ஆக 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 மனிதனுடைய புத்தி பேதலிக்க ஆரம்பிக்கும். சரி எது தவறு எதுன்னு பகுத்தறிகிற சக்தி இழந்துடுவாங்க. அப்ப தப்பெல்லாம் சரினும், சரியெல்லாம் தவறுன்னு நான் நினைப்பேன். இப்ப அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை வந்து ரொம்ப காலம் நடந்தா கூட, இப்ப உக்கிரத்தை அடைந்ததுக்கு ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் போய் இஸ்ரேல் நாட்டுக்குள்ள போய் ஒரு 200 பேர கடத்திட்டு போனாங்க. வீடு புகுந்து சுட்டாங்க, எரிச்சாங்க, எல்லா அக்கிரமமும் பண்ணாங்க. அதை வீடியோ எடுத்தும் அனுப்புனாங்க எல்லாருக்கும். ஊரே கடுப்பாயிடுச்சு. முஸ்லிம்ஸும் கொண்டாடினாங்க. மற்ற நாடுகள்ல இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து எல்லாம் கொண்டாடினாங்க. என்னடா இவ்வளவு அநியாயம் பண்ணி இவ்வளவு நாள் பாலஸ்தீன்ல எப்படியாச்சு அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாங்க. சோ இதுதான் பகுத்தறியும் சக்தி இல்லாம இருக்கிறது. ஏன்னா அவன் கடத்திட்டு போறது இஸ்ரேல் ஆள். அவன் உலகத்திலே மிகப்பெரிய மிலிட்டரி படையை கொண்டவன் அவன். கடத்திட்டு போனா அவன் விட்டுருவானா? இதை அவன் யோசிக்கல இல்ல. இன்னைக்கு பாலஸ்தீனை இவ்வளவு அழிவை சந்திச்சதுக்கு காரணம் அந்த ஒரு சம்பவம் தான். லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க. அந்த நேரம் இருந்த ஹமாஸ் தீவிரவாதி தலைவர்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆள் எல்லாம் காலி பண்ணியாச்சு. அப்ப இங்க தொட்டா நமக்கு தான் வரும்னு யோசிக்கக்கூடிய சக்தி இழந்திருக்கிறாங்க பாருங்க மனிதர்கள் எல்லாருமே பொதுவாகவே. அப்ப அமைதியா இப்ப அமெரிக்கா வருது. இப்ப என்ன பண்ண முடியும்? சரி இது சின்ன நாடு, இவ்வளவுதானே யூதர்கள், நீ பண்ண யூத வெறுப்பு உலகம் ஃபுல்லா இருக்குது, அதை சாதகமா பயன்படுத்தணும்னு நினைச்ச. இப்ப அமெரிக்கா வந்தா என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லையா? உலக யுத்தமாக தான் மாறும். சோ ஃபுல்லாவே காலி பண்ணணும்னு நினைச்சாலும் நினைக்கலாம். அதுக்கு நடக்கும். ஆனா அது அமெரிக்காவை காலி பண்ண போறாங்களா, இவங்கள காலி பண்ண போறாங்களான்னு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அமெரிக்கா வந்து வடகொரியா எதிர்க்குது, நிறைய நாடுகள் எதிர்க்குது எப்பத்துல இருந்தோம். சோ இதெல்லாம் எப்படி வேணாலும் கூட்டணி மாதிரி என்ன வேணாலும் ஆகும். ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தன் அடிச்ச இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கூட அடிச்சா திருப்பி அடி. சரி நீ திருப்பி அடிச்சா அவன் கம்முன்னு இருப்பானா? நீ கம்முன்னு இருக்கும்போதே அவன் அடிச்சான். நீ திருப்பி அடிச்சா அவன் கம்முன்னு இருப்பானா? அதே மாதிரி ஒரு குடும்பத்திலே வச்சுக்கிட்டீங்கன்னா, கம்முன்னு இருக்கும்போதே உங்க சொத்தை அபகரிக்கணும்னு ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க. யார் வருவா? கூட பிறந்தவன் தான் வருவான். வேற யார் வருவா? இல்லையா? சோ அப்ப அவன் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருப்பான். இப்ப நீங்க இது அநியாயம்னு கத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கத்தி அடிக்கவே போறீங்கன்னு வச்சுக்கலாம், அவன் அழகா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பான். பாருங்க அவன் அடிக்க வந்தான், அதனால அடிச்சா செத்துட்டான்றான். முடிஞ்சு போச்சு. ஏன்னா சட்டம் அதை சாதகமா சொல்லுது. ஏன்னா ஏமாத்தணும் முடிவு பண்றோம், இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவோம். அதுக்குதான் கடவுள் என்ன சொல்றார்? நீ அமைதியா இரு. இது நரகம். இதுல நீ புடிச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கிறேன்ற.
கலியுகத்தின் இறுதியில சொல்ற அனைத்தையும் அந்த காமம், அதிலும் குறிப்பா காமம் பாருங்க, அதுல ஃபுல்லா மனிதர்கள் மூழ்க புத்தி போயிடுது. நல்லா படிச்சுட்டு இருக்கிற பையன் லவ் பண்ணுவான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அரியர் மேல அரியர் வைப்போம். ஏன்னா அந்த மயக்கம், அது பாரதிதாசனே எழுதியிருப்பாரு. புத்தகத்தை அவன் திருப்பி திருப்பி பார்த்தான், அனைத்திலும் அவளுடைய முகம் மட்டுமே தெரிந்தது. அப்புறம் எங்க அவன் பாஸ் ஆவறது? இல்லையா? அந்த காதல் மயக்கமே அப்படி. சோ அது வந்து ஆரம்ப மயக்கம் தான். காதல் மயக்கம் ஆரம்பம் இல்ல. அந்த எதிர்ப்பால் ஈர்ப்பே ஆரம்பம் தான். அடுத்தது அது லவ்வுக்கு போனா அது அடுத்த கட்டம். அதுக்கப்புறம் அது காமத்துக்கு போயிட்டீங்கன்னா அடுத்த கட்டம். ஆனா ஒரு கட்டத்தை நீங்க தொட்டுட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்தது கீழ உள்ளதுக்கு வரமாட்டீங்க. எடுத்த உடனே ஒருத்தவங்க பார்க்குறாங்க, உடனே காமத்துல ஈடுபடணுன்ற எண்ணம் தான் தோணும். இதுதான் இன்னைக்கு ஸ்கூல்ல வாத்தியார்கள் பண்ற வேலை. ஏன்னா இன்னைக்கு ஆபாச படங்கள் அதிகமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஆயிடுச்சு. ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. இப்ப என்னன்னா, இப்ப 8வது படிக்கிற குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிற இதே வேலையில 8வது படிக்கிற பொண்ணுங்க தான் பாய் ஃப்ரெண்ட கூட்டு போய் அங்க அந்த மாரி தவறான வேலையும் பண்ணியிருக்குது. இல்லையா? ஆனா அவங்களா விரும்பி போனாங்க அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ்க்கே தெரியுது. ஏமாத்திட்டு தான் போறாங்கன்ட்டு. ஆ அதனால அதுவுமே வந்து மோசமா தான் பேசப்பட்டது. பட் அதை அடுத்தடுத்து வர நியூஸ் அது ஒண்ணும் இல்லன்ற மாதிரி வர ஆரம்பிக்குது. இதை விட மோசமாக வர ஆரம்பிக்குது. ம். சோ அப்ப பாத்தீங்கன்னா, வாத்தியார லவ் பண்றது, அதாவது ஆண் வாத்தியார பெண் குழந்தைங்க லவ் பண்றதும், லேடி டீச்சர ஆண் குழந்தைங்க லவ் பண்றதும் இன்னைக்கு சகஜமாயிடுச்சு. இல்லையா? +2 படிக்கிற பையன் டீச்சரோட ஓடி போயிடுறான். ஆனா அவன் மைனர். அதனால அவங்கள புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ அதே மாதிரி இது 2மே இவங்களே கூட தூண்டுதலா இருக்கலாம். நமக்கு தெரியாது. இல்லையா? ஆனாலும் சட்டம் யாருக்கு சாதகமா இருக்குது? மைனருக்கு சாதகமா இருக்குது. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு. இல்லையா? இப்ப இதனால போலி ரேப் கேஸும் நெறைய நடந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு 90% ரேப் கேஸ் வந்து ஃபேக்கு அப்டின்ட்டு ஒரு சகோதரி வாதிடுறாங்க. ரொம்ப ஃபேமஸா நார்த் இந்தியால. ஃபுல்லா அந்த காசு பறிக்கிறதுக்கும், அவங்க வந்து லவ் பண்ணி காமத்துல ஈடுபடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா, அவன் என்ன ரேப் பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அங்க வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா, அங்க அவங்க கன்சென்ட்ல இருந்தாங்களா இல்லையான்னு யார் நிரூபிக்கிறது? இல்லையா? ரேப் பண்ணிட்டான். அப்படியும் இல்லையா? கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ரேப் பண்ணிட்டான். கல்யாணம் பண்றேன்னு சொல்லி காமத்துல ஈடுபட்டான். அதுவும் ரேப் கேஸ்ல வந்துருது. சொல்லி ஏமாத்திட்டான் அப்படின்ட்டு. இன்னொன்னு, வேணும்னே காமத்துல ஈடுபட வச்சு, ஹோட்டலுக்கெல்லாம் வர வச்சு, அந்த காமம் முடிஞ்சோனே அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ரூம் எல்லாம் அவ தான் புக் பண்ணுவா. எல்லாமே பண்ணிட்டு வந்த உடனே, காமம் முடிஞ்ச உடனே என்ன ரேப் பண்ணிட்டான்ட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு கத்துவாளாம். அவனுக்கு ஷாக் ஆயிடுமாம். அது யார டார்கெட் பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரன. அவன் என்ன பண்ணுவான்? பயப்படுவான்ல. டக்குன்ட்டு ஐயோ! இமேஜ் என்ன ஆகுதுன்னும்போது, அப்ப லட்சக்கணக்குல காசு கறந்துட்டு போயிடுது. இப்படியே ஒரு குரூப்பே இருக்குதாம். அந்த குரூப்புக்கு பின்னாடி வந்து போலீஸு இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்களாம். நார்த் இந்தியால. போலீஸ்ல, வக்கீல்ல அடுத்தடுத்து கால் வருமாம். அவங்க வந்து சொல்றாங்க, மேடம் சாரி அந்த லேடி வந்து சொல்றாங்க, உங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன என்ன பண்றீங்க? நீங்க இவ்வளோ காசு குடுக்குறீங்களா? அப்படின்ட்டு அவங்க பேரம் பேசுற மாதிரி. அப்ப இது வந்து இந்த பொண்ணு பண்ணல. அவங்க பண்றாங்க. பட் எப்படியா இருந்தாலும் இது ஃப்ராடுன்னு தெரியும். ஆனா வெளில சொல்ல முடியாது. இந்த மாதிரி நெறைய நடந்துட்டு இருக்குது. ஏன்னா, அவன் கல்யாணம் ஆனவனா இருப்பான். ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? காசு குடுத்துக்கிட்டே தான் இருப்பான். சோ இந்த மாதிரியும் நடந்துட்டு இருக்குது. பட் இது இது வந்து காமம் பொதுவாக மனிதனை எப்படி அழிக்கிறதுன்றத பார்க்கிறோம். இது இல்லாம இப்ப சமீபமா இந்த WhatsAppல வீடியோ கால் வர்றது. வரும்போதே ஒரு பொண்ணு நியூடா இருக்கும். டக்குன்னு அந்த வீடியோவ ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. அடுத்ததே கால் வரும். "உ இத வந்து உன்னுடைய குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சுடுவேன். நீ 1,50,000 குடு." இப்படின்னு வந்து அது ஒரு பெரிய ஸ்கேமா போயிட்டு இருக்குது. சோ மொத்தத்துல அந்த காமத்துக்கு அடிமையாகுறதுனால என்னென்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து ஆண்களை ஏமாத்துறதுக்கு. ஆனால் இந்த வாத்தியார்கள் வந்து மாணவர்கள் கிட்ட அத்துமீறுறது இருக்குது இல்லையா? இவர்களுக்கு தெரியாதா? இப்படி நடந்தா இது நடக்கும்னு. தெரியும். ஏன்னா அரசாங்கம் வந்து சர்க்குலர் அனுப்பும். எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்பும். இது கடுமையான சட்டம் இருக்குன்னு தெரியும். நியூஸ்லயும் அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பா ஸ்கூல் ஓனர்லாம் பார்ப்பாங்க. நியூஸ் பார்ப்பாங்க இல்லையா? அப்ப இந்த மாரி விஷயம்லாம் வரும். வந்தாலும் அவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருது? அப்படின்னா, இந்த போதை அந்த தண்டனை குடுக்கக்கூடிய எண்ணத்தை விட இது மேலோங்குது அந்த டைம். அதனால இந்த போதையினால அவங்க வசமாகுறாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அ சில குழந்தைகள் சில குழந்தைகள்ன்றத விட இப்ப இப்ப உலகமே மோசமாயிடுச்சு.
காமத்துக்கு குழந்தைகளே அடிமையா இருக்கிறாங்க. ஆண் குழந்தைங்களும் சரி, பெண் குழந்தைங்களும் சரி. அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்தை ஆ ஒரு வயசான தாத்தா அந்த குழந்தைகிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறார். தப்பான பேட் டச் இதெல்லாம் பண்றாரு. ஆனா, அது அந்த குழந்தைக்கு புடிக்குது. இல்லையா? வயதானவர்கள் தப்பா பண்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அந்த குழந்தைக்கு அது புடிக்குது. சில குழந்தைக்கு, எல்லாருக்கும் கிடையாது. அந்த குழந்தைக்கு அது பிடிக்குது. இந்த மாதிரி விஷயமும் நடக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு வாத்தியார் இப்ப மாட்றாரு இல்லையா இந்த ஹெச்எம், இந்த மாதிரி ஒரு குழந்தைகிட்ட அவர் இப்படி பண்ணியிருக்கலாம் ஏற்கனவே. அப்ப அவருடைய மைண்டுக்கு என்ன தோணியிருக்கும்னா, எல்லா குழந்தைக்கும் இத பிடிக்கும்னு தோணும். இந்த பாலியல் அத்துமீறல் எல்லாமே அப்படிதான். இந்த லவ் பண்ணி ஏமாத்துறது, காமத்துல வர்றது. ஃபர்ஸ்ட் வந்து காமத்துக்காகவே சில பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, லவ் பண்றதே காமத்துக்காக தான்னும்பொழுது, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு டீசென்ட்டா இருக்குது. சரி இவன ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானேன்ட்டு கொஞ்ச நாள் அழுதுட்டு அது மறந்துட்டு போயிடுது. இப்ப இவன் மைண்ட்ல என்ன ஆகும்னா, எந்த பொண்ண வேணாலும் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ ஒரு பொண்ணுகிட்ட போய் மாட்டுவான். அந்த பொண்ணு விடவே விடாது. ஒரு சம்பவம் நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். ஒரு பொண்ணு அந்த மாரி அது ஆக்சுவலா டெலிவரிக்கு போகுது ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பாயிடுது. அ கடைசில ஹஸ்பண்டே டைவர்ஸ் பண்ணிட்டு, அவன கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணும்போது, இவன் கம்கமா வேற ஒரு பொண்ண கல்யாணமே பண்ணிட்டான். திடீர்னு காலே வரல. அப்ப பண்ணும்போது, "இதோ பாரு நீ கால்லாம் பண்ணாத எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னோனே" கடுப்பாயிட்டா. "என்னது கல்யாணம் ஆயிடுச்சான்ட்டு?" கத்த ஆரம்பிச்சோனே, "ஏய் இல்லப்பா, இல்லப்பா நான் சும்மா சொன்னேன்ப்பான்ட்டு" வச்சிருக்கிறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் கட் பண்றான். அப்ப இவளுக்கு டவுட் ஆயிடுச்சு. அப்புறம் கண்டுபிடிச்சிடுறா. உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு. அப்ப அவளும் மறக்கணும்னு நெனைக்கிறா. என்னென்னமோ பண்ணி பார்க்கிறா. ஏன்னா, அவளுடைய வாழ்க்கைய ஹஸ்பண்டே விட்டுட்டு வந்திருக்கிறா இவனுக்காக. ஆனா, இவன் யூஸ் பண்ணிட்டு வேற இதுல போறான்ன உடனே, அவ என்ன பண்றா, ஒரு டைம்க்கு அப்புறம் கால் பண்ணி, வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணி, இவன் நம்பர எடுக்க மாட்றான்ட்டு வேற நம்பர்ல கால் பண்ணி, நான் இனிமேல்ட்டு உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ப்பா. நான் வந்து தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியுது. இது வந்து என்னுடைய பர்த்டே. ஸோ இன்னைக்கு நம்ம கடைசியா ஒரு நாள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. அப்பாடா! நல்ல வேளை விட்டது சனி. சரி வாப்பா அப்படின்னு சொல்லிடுறான். ஆஸ்பத்திரியில வந்து இவங்க சாப்பிடுறாங்க. லஞ்ச் சாப்பிடுறாங்க. அம்மா ஏற்கனவே நெறைய விஷ மாத்திரையெல்லாம் கலந்து நல்லா சுவையா உணவு செஞ்சு எடுத்துட்டு வருது. அ தூக்க மாத்திரை. விஷம் கிடையாது. தூக்க மாத்திரை. சோ சாப்பிட்டோனே கொஞ்ச நேரத்துல அப்படியே பேசிட்டே அவருக்கு போதை வருது. மயங்கின உடனே அவ மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து 64 இடத்துல குத்து குத்துன்னு குத்திட்டு அவளே போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. நான் கொலை பண்ணிட்டேன்ட்டு. சோ இப்படி நடக்குது. ஏன்னா, யாரு எந்த அளவுக்கு பலகீனமா இருப்பாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. காமத்துல விழுறாங்கனாலே அடுத்தடுத்துக்கு பலகீனமா இருப்பாங்க. இல்லையா? சோ எல்லாருமே காமத்துக்கு அடிமை தான். இப்ப பஸ்ல இந்த கிரீஷ்மான்ற பொண்ணு கேரளால லவ்வருக்கு விஷம் குடுத்து கொன்னுச்சுல்ல. அது எப்படி லவ் வந்தது? பஸ்ல போகும்போதே வந்துச்சாம். பஸ்ல எத்தன பேர் இருப்போம்? எந்த நம்பிக்கையில ஒருத்தன பார்த்து அவன் வந்து பேசுறான், அல்லது இந்த பொண்ணே பேசுது, சிக்னல் கொடுக்குதுனாலே அவ்ளோ பலகீனமா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த பலகீனம் இருக்கிறது, அடுத்தடுத்த பலகீனம் என்ன ஆகும்? காசுக்கும் பலகீனம் ஆகுது. அப்ப இதை விட வசதியானவன் கிடைக்கும்போது, இவன கொலை பண்றதுக்கும் தயாராகுது. இப்ப இந்த பலகீனம் மிருகமா மாத்துது மனுஷன. அதே மாரி இந்த வாத்தியார் வந்து இந்த மாதிரி மேபி சொந்தக்கார பொண்ணுகிட்ட இந்த மாரி பழகியிருக்கலாம். ஆ அந்த மாதிரி சொல்லுங்க பிரதர். அதே மாதிரி இன்னைக்கு இருக்க பொண்ணுங்கள்லாம் பற்றுல ரொம்ப வீக்கு பிரதர். அதாவது நீங்க பற்று. வந்து லவ் பண்ணணும்னு கூட தேவை கிடையாது. ஈவன் ம். ஃப்ரெண்ட்லியா பேசினா கூட போதும். கொஞ்ச நாள் பேசிட்டே இருந்துட்டு திடீர்னு நம்ம விலகணும் அப்படின்னா, அவங்க ரொம்ப ஈஸியா மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. கண்டிப்பா, நானே பார்த்துருக்கேன் நெறையா. லவ் கண்டிப்பா. பண்ணணும் கூட தேவை கிடையாது. அண்ணன் தங்கச்சி மாரி பழகுனா போதும், ஃப்ரெண்டா பழகுனாலும் போதும். ஸ்டில் ம். அவங்க கூட டச்ல இருந்து நம்ம விலகுறோம் அப்படின்னா, மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. விலக கூட நானே தேவையில்ல. இன்னொரு பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட் கூட குளோஸா பேசினாலே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆ ம். மூஞ்சி சுண்டிருது இல்லன்னா கோவப்படுறாங்க. கண்டிப்பா. இது ஆக்சுவலா பொண்ணுங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து நாங்க காலேஜ் படிக்கும்போதெல்லாம், பொண்ணுங்களுக்குள்ளேயே இது இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ என்ன அவ கூட பேசுற? அப்படின்ட்டு பொண்ணுங்களுக்குள்ளேயே லவ்லாம் இருக்காது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீ என் கூட தானே பேசுற. நீ எப்படி அந்த பொண்ணு கூட பேசலான்ட்டு அடிச்சுக்குவாங்க. அதுதான் இன்னைக்கு லவ்வா மாறி வந்து நிக்குது. லவ், பற்று இப்படி வந்து நிக்குது. சோ அவ்ளோ பலகீனமாக எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா ஆணாக, பெண்ணாக மாறி மாறி ஆத்மா பிறக்குதுல்ல. சோ மொத்தத்துல எல்லாமே இப்ப வீக் ஆயிடுச்சு. இப்ப இதுல என்ன பண்ண முடியும்? யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லையா? ஸ்கூலுக்கு அனுப்ப தான் முடியும். ஸ்கூல்ல 24 மணி நேரம் நம்ம நேத்து வீடியோல கூட சொல்லியிருந்தோம். என்ன பண்ணோம், ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல எல்லாம் சிசிடிவி வச்சிருக்காங்க இல்லையா? வீடியோவ நீங்க வெளியில வச்சுடுங்க. உள்ள வைக்காதீங்க. வெளியில வச்சுடுங்க. வரவன் போறவன்லாம் பார்த்துட்டு போறான்னு தெரிஞ்சாலாவது அவன் ஒழுங்கா இருப்பான்ல. அட்லீஸ்ட் பேரண்ட்ஸாவது வந்து பார்த்துட்டு போகட்டுமே. இல்ல பேரண்ட்ஸ்க்கு ஒரு கேபிளே குடுத்துடலாம். லோக்கல் கேபிள்ல எல்லா ஸ்கூல்லயும் குடுக்கலாம்ல.
சும்மா பாட்டு தானே ஓடிக்கிட்டு இருக்குது. அதை கெடுக்கிறதுக்கு இதை கொடுத்தா அவங்க ஒரு நிம்மதியா இருக்கும்ல, குழந்தை இருக்குதுன்ட்டு. வீட்டுல இருக்கிற ஒரு உணர்வு இருக்கும்ல அந்த அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா அமெரிக்கால எல்லாம் வந்து டிராபிக் அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் கேமரா வச்சு டிவில ஒரு சேனலே இருக்கும். நிறைய சேனல் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். சோ அந்த நிலைமை தான் கடைசியில வரணும்னு நினைக்கிறேன். ஆனா அப்பயும் கேமரா இல்லாத இடமா பார்த்து தப்பு பண்ணுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில அதானே நடந்துச்சு இல்லையா? இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து கருணை பாடுறது கட் ஆயிடுச்சு. ஏன் கட் ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு நிஜமாகவே காம உணர்வுல லவரோட அங்க இருக்கும்போது வேற ஒருத்தன் வந்து தப்பா பண்ணான். ஆனா இந்த குழந்தைங்களுக்கு காமம்னா என்னன்னே தெரியாத குழந்தைங்க மாட்டிக்கிறாங்க. இது அதை விட கொடுமை இல்ல இது. இல்லையா? சோ அப்ப அந்த வாத்தியார் அவரு கேட்கறாங்க ஹெச்எம், ஏன் அப்படி பண்ணீங்க? அப்படின்போது, இப்ப எல்லாம் ஸ்கூல் டே நடக்கிற சீசன் இது. ஆனுவல் டே. அப்ப ஆனுவல் டேக்காக ப்ரிப்பேர் போயிடுவாங்க. மற்றவர்கள் சத்தம் போட்டு இருக்கும்போது நான் எல்லாரையும் வரைய சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? பக்கத்துல உட்கார்ந்து என்ன வரையறேன்னு செக் பண்ணேன். அதை ஏன் நீங்க பண்ணீங்க? உங்களை யாராவது சொன்னாங்களா? ஏன்னா ஹெச்எம் உடைய ஹஸ்பண்ட் இவரு. ஹெச்எம் கிடையாது இவர். இவர் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் டீச்சர் இருக்கிறாங்களா? இல்ல டீச்சர் யாரும் இல்ல. அமைதியா இருங்கடான்னு நான் சொன்னேன். அப்ப போலீஸ் வந்து மிரட்டுறாங்க. உண்மையை சொல்லுங்க. என்ன பண்ணீங்க? ஏன்னா நாங்க சிசிடிவி பார்ப்போம். பண்ணா உங்களை வந்து அரெஸ்ட் பண்றோம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அப்ப மேபி அங்க பெண் குழந்தைங்க மட்டும் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, அந்த பெண் குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற உணர்வுல தான் அவர் அதை பண்றாரு. ஏன் சின்ன குழந்தைங்களை அவங்க இந்த மாதிரி டார்கெட் பண்றாங்கன்னா, பெரியவங்கன்னா சொல்லிடுவாங்க இல்லையா? சின்ன குழந்தைங்கன்னா அதுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிருக்கிறாங்க. பட் இவருடைய போராத நேரம் கண்டிப்பா இவர் நிறைய பேர்கிட்ட இப்படி பண்ணியிருப்பாரு. இப்ப ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுற மாதிரி இப்ப மாட்டிக்கிட்டாரு. சோ இப்ப இதுக்கு ஒரே வழி என்னன்னா, காமம் தப்புன்றதை சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? இது வரைக்கும் ஏன்னா ஒரு பொண்ணு வந்து யூடியூப்ல பேசுறாங்க. பாலியல் சீண்டலுக்காக ஏதோ அதை பத்தி பேசும்போது, பாலியல் சீண்டல் இல்லாத ஒரு பொண்ணுமே இருக்க வாய்ப்பே கிடையாதுன்றா. சோ அதாவது அவங்க சர்க்கிள்ல உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளயும் அது நடந்திருக்கும் போல இருக்குது. அதனால அவங்க ஜெனரலைஸ் பண்ணி சொல்றாங்க. சோ அப்ப இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியுது. இதை வந்து வெளியில சொன்னாலும் சிலருக்கு பிரச்சனை வரும். அதாவது சட்டம் சாதகமா இருந்தாலும், நார்த் இந்தியால இதே மாதிரி ஒரு ஹெச்எம் இதே மாதிரியே தான் ஹெச்எம்க்கு வந்து குழந்தைய கொடுத்து யூகேஜி குழந்தை ஸ்கூலுக்கு போறீங்களா, லேட் ஆயிடுச்சு சார், நீங்க அழைச்சிட்டு போயிடுங்கன்னு அனுப்புறாங்க. போற வழியில இவரு பேட் டச் பண்றாரு. அந்த குழந்தை கத்துன உடனே அப்படி வாயை அமுக்கிட்டு இருக்கிறாரு. மூச்சு திணறியே செத்து போயிடுச்சு. சோ இங்க சட்டம் இதெல்லாம் கூட இறந்த பிறகு தானே. அதுவும் அவரு அதுக்கப்புறம் மாட்டலன்னா எல்லாரும் மாட்டி விடுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். சோ அப்ப மெயினா வந்து ஆசிரியர்களுக்கு இப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ஸ் டீச்சர் தேவையா? நடுநிலை பள்ளிக்கும் ஆரம்ப நிலை பள்ளிக்கும் எல்கேஜிக்கு ஜென்ஸ் போடுறது கிடையாது. அது வந்து இந்த காரணத்துக்காக கிடையாது. அவங்க தன்மையா இருப்பாங்கன்ட்டு. பொண்ணுங்களே கொலை பண்றாங்க. என்ன தன்மை? ஆனா பெரும்பாலும் அந்த பொறுமை வந்து ஆணுக்கு வர்றது கஷ்டம் தான். எல்கேஜி டீச்சர்லாம் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு ஆண் பண்ணுவானான்றது டவுட் தான். பண்ண முடியாதுதான் நினைக்கிறேன். சோ அவங்களுக்கு அது கரெக்ட் தான். பட் அதுக்கு மேலயுமே கூட இப்ப நாங்கலாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, மேத்ஸ் டீச்சர் மட்டும் தான் ஒரு ஜென்ஸாவே வந்தார். அப்புறம் இங்கிலீஷ் ரேரா தான் வருவாங்க ஜென்ஸ். பெரும்பாலும் பிரைவேட் ஸ்கூல்ல ஜென்ஸ் வரமாட்டாங்க. விரும்ப மாட்டாங்க அவங்க. இல்லையா? அந்த சம்பளம் பத்தாது அவங்களுக்கு. ஆ சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, அது கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு லட்சக்கணக்குல சம்பளம் வருது. அதனால அவங்க இருப்பாங்க. ஆனா அது கூட இப்ப தேவையா? அப்படின்ற கேள்வி திரும்ப திரும்ப வர்றதுனால நடக்குது. இப்ப ஏற்கனவே பெண்களுக்கு சாதகமா தான் சட்டம், கோட்டா எல்லாம் இருக்குது. இப்ப இவங்க பண்றதுனால மற்றவர்களுக்கும் வேலை கிடைக்காம போகுது. ஒரு ஆணுக்கு வேலை கிடைக்கலன்னா அந்த குடும்பமே காலி. ஏன்னா பெண்கள் பெரும்பாலும் டைம் பாஸ்க்கு தான் வேலைக்கு போறாங்க. இல்லையா? பெண்கள் வந்து வேலைக்கு போறத விரும்புறது இல்ல. வேற வழி இல்லாம போறாங்க அல்லது கவர்ன்மெண்ட் வேலை நான் படிச்சுட்டேனேன்ட்டு போறாங்க. இப்ப ஆண்களுக்கே அந்த வேலை கிடைக்கல அப்படின்னும் பொழுது, பெண்ணுக்கும் போக விருப்பம் இல்லன்னும் போது பாதிக்கப்படுறது யாரு? சோ இப்படிதான் கடவுள் சொன்ன மாரி அந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை கடைசியில வரும்னு சொன்னார் இல்லையா? அதை நோக்கி உலகம் பயணிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாதுகாக்கும்.
அது என்ன பாதுகாக்கும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு ஒரு உறுதிமொழி. அதாவது வாத்தியார் நல்லா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். எதுக்கு? உங்க குழந்தைக்காக அந்த வாத்தியார் உத்தமனா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க. ஏன் உங்க குழந்தைக்காக நீங்க உத்தமனா இருக்கக்கூடாது? அதாவது காமத்துல ஈடுபடாம இருக்கக்கூடாது. உங்களால காமத்தை விட முடியாதத, அந்த விட முடியாத காமத்தை மற்றவன் விடணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. இது ஆக்சுவலா ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். காதல் கோட்டை படம் வந்து. அந்த படத்துல கரண் பேசுவார். நான் வந்து இந்தியன் ஆணுடைய மென்டாலிட்டின்னுவாரு. என்ன அது அப்படின்னா, ஊர் என் பொண்டாட்டி மட்டும் மூடிட்டு இருக்கணும், மத்தவெல்லாம் தொறந்து போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த மென்டாலிட்டி பண்ற வேலை தான் இது. ஆக்சுவலா. ஆம். சோ இத எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஊர்ல இருக்கிறவன்லாம் உத்தமனா இருக்கணும். காம உணர்வே இல்லாம இருக்கணும். ஆனா நான் மட்டும் எல்லாரையும் அப்படி பார்ப்பேன். பேட் கேர்ள்ஸ்ல அதானே வருது. எல்லா பசங்களோடயும் செக்ஸ் வச்சுக்கணும். எனக்கு ஆசையா இருக்குது. அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க சொல்லுதுங்க. ஆனா அந்த மாரி பையன் நான் காலேஜ் படிக்கும்போது சொல்லி நான் பார்த்திருக்கிறேன். சோ இப்ப அதே ஆத்மா பொண்ணா பொறந்துருச்சு போல இருக்குது. அவ்வளவுதான். ஆண், பெண் எல்லாமே ஒரே ஆத்மா தானே மாறி மாறி பிறக்குது. சோ இப்ப அது உண்மையாவும் இருக்கலாம். உண்மையா இருக்குமா? அல்லது அந்த டைரக்டர் என்ன இப்ப அந்த டைரக்டர் அப்படி எடுக்குறாங்கன்னா, அந்த டைரக்டருடைய மனம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருந்தா அப்படி நினைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுடைய தொடர்புல இருந்தவங்க எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. அதனால தான் அதுக்கு வந்து ஒரு ஒரு உறுதித்தன்மை வருது. எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தான்ப்பா அப்படின்ட்டு எடுக்குறான். ஆனா இப்ப எல்லா பொண்ணுங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கும்போது அந்த பொண்ணுக்கே டவுட்டா இருக்கும். என்னடா இது? நம்ம சந்திச்ச பொண்ணுங்கலாம் இப்படி இல்லையே. ஏன் நம்மள மட்டும் அப்படி சந்திச்சாங்க? ஏன்னா கெட்டவர்களை கெட்டவர்கள் தான் ஈர்ப்பார்கள். இது அவங்களுக்கு தெரியாது. அவங்க பிறக்கிற இடமே அப்படித்தான் இருக்கும். ஆ மோசமான இப்ப இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப ஆ பிரபாகரன் அங்க என்ன பண்ணாரோ இலங்கையில, அதையே இங்க சீமான் பண்ண ட்ரை பண்றார். ஆனா மக்கள் சேரல. அப்ப அங்க மட்டும் எப்படி சேர்ந்தாங்க? காரணம் என்னன்னா, அந்த மாதிரி மக்கள் தான் அங்க பிறப்பாங்க. வன்முறைய கையில எடுப்போம். அப்படி அது எல்லா இடத்துலயுமே தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் உருவாவாங்க. அதே மாரி இந்த 8வது படிக்கிற பொண்ணு வாத்தியார்கள் 3 பேர் பாருங்க. யோசிச்சு பாருங்க. எப்படி 3 வாத்தியார் இதே மாதிரி ஒரே ஸ்கூல்ல இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட இது தப்பு அப்படின்னு தோணல பாருங்க. அல்லது யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படியும் தோணல பாருங்க. இல்லையா? சோ அப்ப மேபி அவங்க ஏற்கனவே வந்து இந்த மாரி ஆபாசமான விஷயங்கள பேசி இருக்கலாம். படங்கள் பார்த்திருக்கலாம். இந்த மாரி பொண்ணுங்கள பத்தி கமெண்ட் அடிக்கிறவனுங்களா இருந்திருக்கலாம். சோ அந்த மாரி நபர்கள் ஒண்ணா அழிச்சிட்டு வருது பாருங்க இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா, நல்லவர்கள எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வரும். அதனால தான் நம்ம சொல்றோம். அமெரிக்காக்காரங்கன்னா இப்படி, ஆப்பிரிக்காக்காரங்கன்னா இப்படி, இந்தியாக்காரங்கன்னா இப்படி. சொல்றோம்ல. ஜாதிய வச்சு கூட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி. ஏன்னா, அப்ப ஜாதி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அந்த ஊர் ஃபுல்லா ஒரு ஜாதியா இருக்கும். இந்த ஊர் ஃபுல்லா இன்னொரு ஜாதியா இருக்கும். அப்ப ஒரு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே குணமாக இருக்கும். அது எப்படின்னா, குணமுள்ளவர்கள் ஒண்ணா பிறப்பாங்க. அதான் அங்க விஷயமே. சோ அடுத்தவங்க வேற ஜாதியில பிறப்பாங்க. அதே ஜாதியில அவங்க எப்பயும் பிறக்க போறது கிடையாது. ஆனா அந்த இடத்துல பிறக்குறாங்கன்னா, இப்ப மைக் டைசன் சொல்றாரு. மைக் டைசன் வந்து ரேப் கேஸ்க்காக போனாரு. சோ அந்த மைக் டைசன் வந்து இப்ப அவரு வந்து சின்ன வயசுல ரேப் கேஸ்ல உள்ள போனாரு. நெறைய தடவ ஒரு 13 வயசுலயே பல தடவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. குத்து, திருடுறது இந்த மாரி நெறைய விஷயம். சோ இப்ப சமீபமா ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் கூட ஒரு இன்டர்வியூல வந்து அவர் சொல்லியிருந்தாரு. நான் வாழ்ந்த இடத்துல ரேப் பண்றது, பிராஸ்டிடியூஷன், கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறதெல்லாம் நார்மல்ன்றாரு. சோ அப்ப அதுலருந்து வெளியில வர்றது அவரு இப்ப வரைக்கும் கஷ்டமா இருக்கு. இப்ப சமீபமா கூட ஒரு பேசஞ்சர் அடிச்சாரு. அப்ப அந்த குணத்தை மாத்துறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அது அடுத்த ஜென்மமும் தொடரும். ஆனால் இந்த மாரி குணம் உள்ளவர்கள் எங்க பிறப்பாங்கன்னா, அதே மாரி குணம் உள்ளவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல பிறப்பாங்க. அதானே சேஃப்டி இல்லையா? சோ அதனால அப்படி பிறப்பாங்க. ஆனா இப்ப இந்த குடும்பத்துல வந்து இந்த சொத்து பிரச்சனை இதெல்லாம் வருதுன்னா, ஒருத்தன் நல்லவனா இருப்பான், ஒருத்தன் மோசமா இருப்பான். ஆனா நல்லவன்னா எந்த விதத்துல இப்ப சொத்த அபகரிக்கிறான், அந்த விதத்துல அது மோசம். ஆனா இங்க நல்லவன்றது அந்த சொத்து மேல ஆசை இல்லாதவனா இருக்கலாம். பட் அதுக்கு பதில் வேற ஏதாவது தப்பு நீங்க பண்ணுவீங்க. அதுக்கான தண்டனை இதன் மூலமாக கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு கடவுள் சொல்றார், காமத்துடைய சின்ன போதை இருந்தா கூட நீங்க ஊனமா பிறப்பீங்கன்றார். இப்ப இந்த ஞானம் எடுத்த பிறகு. சோ காமத்துக்கும் இதுக்கும் நேரடியா சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இப்ப கடவுள் என்ன சொல்றாரு? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடமும் இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவன் கடத்திட்டு போன சீதை ஆத்மாக்களாகிய நம்மள தான்.
ஆத்மான்றத மறக்க வச்சுட்டான், உடம்புன்னு நினைக்க வச்சுட்டான். சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்ப உடல்ன்ற உணர்வு வந்துச்சோ அப்பதான் காமம், கோபத்தினால நிறைய பிரச்சனை, இயற்கை சீற்றம், நோய்கள் எல்லாமே வருது. இப்ப கடவுள் சொல்றாரு, எந்த விகாரமும் இல்லாம நீங்க தூய்மை ஆயிடுங்க. எண்ணம் மாதிரின்றார், கடவுள் மாதிரின்ற. ஏன்னா கடவுள் தான் எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கிறார். சோ சதா சிவம்ன்றாங்க இல்லையா, அதோடைய அர்த்தம் என்ன, எப்பவுமே அவர் அவராகவே இருக்கிறார். கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் ஆரம்பத்துல கிருஷ்ணரா பிறப்பார், அடுத்தடுத்த ஜென்மத்துல மாறி சாதாரண மனிதனாக அனைத்தையும் இழந்து இப்ப இருப்பார். அது நீங்களாவும் இருக்கலாம், நானாவும் இருக்கலாம். சோ கிருஷ்ணர் முதல்ல வந்தவர், அதாவது பூமியில் பிறந்ததில் உத்தமர் அவர் தான். அதனாலதான் புருஷோத்தமர்ன்றோம். அவரே கீழ்நிலை வராங்கன்னா இப்ப மத்தவங்க எல்லாருமே வந்துதான் ஆகணும். இப்ப எல்லோரையும் மேல்நிலைக்கு அழைச்சிட்டு போறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். இப்ப அந்த வாத்தியார்கள் பண்ணதுக்கு எதிரா பேசுற மற்றவர்களுக்குள்ளெல்லாம் அது இல்லவே இல்லையா விஷம்னா கண்டிப்பா இருக்கும். இதை விட மோசமாக அடுத்த விஷயத்தை கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பண்ணுவாங்க, அல்லது இப்பவே கூட பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா நிறைய, ஐயோ அது எவ்வளவு பெரிய விஷயம், அவன் பொறுக்கி கிறுக்கின்னுவாங்க. அது அப்பட்டமா தெரியும், ஓவர் சீன் போறோம். ஏன்னா அதே சேனல்லே காமம் எந்த அளவுக்கு நல்லது, சுய இன்பம் எந்த அளவுக்கு நல்லதுன்ட்டு பேட்டி எடுப்பார். எப்படி இங்க குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்றது இதுதான் இல்லையா? நம்ம நேற்று வீடியோல இதான் சொல்லியிருப்போம். இதுக்கு டாக்டர்கள் முக்கியமான காரணம். சுய இன்பம் பண்றது நல்லது நல்லதுன்னே சொல்லி வச்சுட்டாங்க. அப்ப அவன் சுய இன்பம் பண்றான்னா வேற கூட படிக்கிற பொண்ணையோ அல்லது தனக்கு கீழே படிக்கிற பொண்ணையோ நினைச்சிட்டு தானே அவன் பண்ணுவான். அப்ப அந்த பொண்ணு தனியா இருக்கும்போது இவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணுவான்ல, கொஞ்சம் தைரியம் வந்தாலே அவன் பண்ணிடுவான்ல. அப்ப இது சொசைட்டில ரேப்பது அழிச்சிட்டு போகணும்னு கூட தெரியல அந்த புத்திசாலி டாக்டருங்களுக்கு. அங்க என்ன படிச்சாங்களோ அதை கண்ணா பண்ணுன்னு அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்கிறது. இவனும் நோயாளி போய் ஒரு ஒரு சகோதரர் இந்த மாதிரி சுய இன்பத்துக்கு அடிமை ஆயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போன் பண்றாரு. அவர் ஃபேமஸான யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸானவர், ரொம்ப அழகா இருப்பார், சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பார். அவரு செக்ஸாலஜிஸ்ட். அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை டாக்டர் வெளில. அதெல்லாம் தப்பு இல்லையா, நீ எவ்வளவு வேணாலும் பண்ணியா, நானே ஒரு நாளைக்கு 2 வேலை பண்றேன். அந்த குழந்தைங்களுடைய நிலைமை என்ன ஆகுறது இல்லையா? சோ இது தப்புன்ற உணர்வு முதல்ல வரணும். ஏன்னா வந்தாதான் உங்களுக்குள்ள பேய் வந்தா கூட உங்களுக்கு தெரியும். ஏன்னா பேய் எல்லாமே இந்த காம கோபத்துக்காக தான் உள்ளே வருது. உனக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது உன்னால வருதா அவனால வருதான்னு தெரியாது. ஆனா இது இந்த மாதிரி எண்ணமே இல்லைன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு பிரம்மகுமாரியா இருக்கிறாங்க, இங்க இறைவன் வயோதிகர் உடல்ல பேசுறாரு. அவருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா பேசினாலும் நம்ம பேர் பிரம்மகுமார் குமாரி. இங்க லட்சியமே ஆத்மான்ற உணர்வுல வரணும், உடலையே மறக்கணும். அதுக்கு மிகப்பெரிய எதிரியா வரப்போறது காமம் தான் இல்லையா? காமத்தை உடலால விட்டாலும் மனதுல அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்க போகுது. சோ அதை ஃபுல்லா எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கோ அவ்வளவு நேரம் எடுக்கும் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு. சோ அதை தூண்டக்கூடிய ஆபாச படங்களோ, அது பேசக்கூடிய நண்பர்கள் எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருங்க. ஏன்னா இப்ப இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த ஒரு பெரிய ஸ்கூல பெரிய ஃபேமஸ் ஆக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்ப அவ்வளவு ஃபேமஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு டெடிகேஷன் பண்ணிருக்கணும். அப்ப ஒருவேளை ஒரு நல்லவரா கூட இருந்திருக்கலாம் ஆரம்பத்துல. நடுவுல யாரோ ஒருத்தருடைய ஒரு தகாத பழக்கத்தினால, யாரோ ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது ஆன்லைன்ல தேவையில்லாத நட்பா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். சோ அப்ப அந்த மாதிரி அவங்க கிட்ட அந்த காமத்துல ஈடுபடுறது, அது ஒரு டைம்க்கு அப்புறம் இப்படி அழிச்சிட்டு போகுது. சோ அதை புரிஞ்சுக்கணும். இது உங்களை அழிச்சிட்டு போயிடும். சில சமயம் குழந்தைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, முஸ்லிம் சகோதரி எங்க வீட்டுக்கு பக்கத்துல, அவங்க பொண்ணை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னா, தாத்தா மடியில நீ எதுக்கு உட்கார்ந்த? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இப்ப இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க. பேத்தியா உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு விகாரத்தை தூண்டும்னு அவங்களுக்கு தெரியுது இல்லையா? சோ அதனாலதான் அந்த குடும்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் நடக்கிறது காரணம், அவன் காமவெறி பிடித்தவனா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த குழந்தை போய் மேல ஏறி உட்கார்ந்துட்டு அதுக்கு காமம்னா என்னன்னு தெரியாமவும் பண்ணிருக்கலாம், தெரிஞ்சும் பண்ணிருக்கலாம். அதுவும் தூண்டும். ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, உங்களுக்குள்ள விஷம் இருக்கிற வரைக்கும் அந்த விஷத்தை வெளியில உங்களுக்கே முதல்ல அதை காட்டணும்ல, அதுக்காக அந்த சூழ்நிலை வந்தே தீரும். சோ அப்ப நீங்க கணவன் மனைவி காமத்துல ஈடுபடுறீங்கன்னா, உங்க குழந்தை உங்களுக்கு இது குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை. ஆனா 8 வருஷத்துக்கு முன்னாடி அது எதுவா இருந்துச்சு தெரியுமா? 70 வயசு தாத்தாவா, 70 வயசு பாட்டியா இருந்திருக்கும். காமத்திலே மூழ்கி கடந்தது. அதை தட்டி எழுப்பக்கூடிய உணர்வுகளை நீங்க அங்க கொடுக்குறீங்க வைப்ரேஷன் மூலமாக. அப்ப அது அந்த உணர்வு வருதுன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது சில சமயம்.
அந்த உணர்வு என்ன பண்ணும்னா அந்த உணர்வு உள்ளவர்களை பிடிச்சி இழுக்கும். அதான் பெரிய விஷயம் இல்லையா? ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரே ஒரு சகோதரி மட்டும் மாற்றாங்கன்னும் பொழுது இதுல கர்ம கணக்கு வந்து அதிகமாக இருக்குது இல்லையா? எல்லார்கிட்டயும் அப்படி நடக்கல. அப்ப ஒருத்தங்க மட்டும் மாற்றாங்கன்னும் போது நம்முடைய பாவ கணக்கும் இருக்கும். சோ அப்ப முதல்ல அப்பா அம்மா தூய்மை ஆகணும். தூய்மை ஆகி அதை அந்த குழந்தைக்கு கத்துக் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இறைவன் நினைவிலே இருக்கணும். உடலையே மறக்கணும். குறிப்பாக இது வந்து நம்ம வேற ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சோம். அதுக்கு இப்பவே கூட சொல்லிடுறேன். விபாசனா யோகா ரொம்ப ஃபேமஸ். பிரம்மகுமாரி யோகாவை தவிர எல்லா யோகாவுக்கும் காசு கொடுத்து கூட போக தயாரா இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. இது ஆக்சுவலா பிரம்மகுமாரி யோகா. ஏன்னா நடத்துறது கடவுள். ஒண்ணுமே இல்லை. நீங்க இறைவனை நினைக்கணும், அவ்வளவுதான். எல்லா காரியமும் செய்யுங்க. இறைவன் நினைவுல இருங்க. ஆத்மான்ற உணர்வுலே இருங்க. யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில ஆத்மாவை மட்டும் பாருங்கன்றாங்க. ஆனா விபாசனா யோகால என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மூக்கையே கவனிச்சுட்டு இருங்க, சுவாசிக்கிறதே கவனிச்சுட்டு இருங்க, எதையும் நினைக்காதீங்க. எண்ணம் வந்தா அது பாட்டுக்கு வரட்டும், போகட்டும். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு உடம்ப டாப்ல இருந்து காலு உள்ளங்கால் வரைக்கும் ஒண்ணு ஒண்ணா, அதுக்கு பேர் ஏதோ ஸ்கேனிங்கோ ஏதோ சொல்றாங்க. அப்படி அந்த என்னென்ன உணர்வு வருது யோசிச்சுட்டே இருங்க. ஏற்கனவே உடல் உணர்வுகளின் உச்சத்துல இருக்கிறான் மனுஷன் காமத்துல. இதுல இவரு ஸ்கேனிங் வேற பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? மறுபடியும் போய் காமத்துல தான் போய் விழுவோம். ஏற்கனவே காமத்துல விழுந்ததுனால தான் மென்டல் ஆகி அந்த யோகத்துக்கே போறாங்க. சோ எல்லா யோகா முறைகளுமே பாத்தீங்கன்னா உடல் உணர்வை தூண்டக்கூடிய விஷயம் தான் பண்ணும். கிளியரா தெரியும். அந்த ஈஷா யோகால கத்துக் கொடுக்கக்கூடிய அந்த முறைகள், அந்த பேசிக் பயிற்சியிலே பண்றது பாத்தீங்கன்னா காம உணர்வை தூண்டும். தூண்டுற மாதிரி இந்த காலை அசைக்கிற விதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அந்த மூலாதாரத்தை தூண்டி விடும். அவருடைய எய்ம் என்னன்னா அப்படியே குண்டலினி சக்தி மேல. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, காமம் தான் குண்டலினியா ஏறுது, அதனால காம உணர்வை தூண்டி விடணும் தான் அவன் பண்றானே. இங்க உடலே கிடையாது நீன்றதான் கடவுள் கத்துக் கொடுக்கிறார். ஆத்மான்னு வந்து ஒருவர் ஆத்மாவாக பார்க்கும் பொழுது அழகான உடல் உனக்கு கிடைக்கும். எப்ப இங்க இருக்கிற உடல் எதுவுமே உன்னை மயக்கலன்னு நீ நிரூபிச்சிட்டனா, அதான் அக்னி பரீட்சை. காமம்ன்ற அக்னியை நீ ஜெயிக்கிறியா? கோபம்ன்ற அக்னி, கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஜெயிக்கிறியா? பற்ற தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது, இப்ப தர்மருடைய தம்பியெல்லாம் இறக்கும்போது அவர் பட்டு திரும்பி பார்க்காம போனார் இல்ல. பற்றை வென்று ஜெயிச்சது. அதனாலதான் அவர் சொர்க்கத்துக்கு போறார். எல்லா மதமுமே இதைதான் போதிக்குது. இப்ராஹிமுடைய குழந்தையும் மனைவியும் கடவுள் வெளில துரத்த சொல்றாரு, துரத்திடுறாரு. அப்படின்னா கடவுள் துரத்த சொல்ல மாட்டாரு. பற்றை கட் பண்றதா அங்க கதையா அப்படி காட்டுறாங்க. அதே மாதிரி பிள்ளைக்கறி கேட்ட சிவபெருமான் ஒரு கதை நம்ம ஊர்லயும் இருக்குது, நாயன்மார் கதை. பிள்ளைய கொன்னு கறி வச்சு எடுத்துட்டோம். இதோட அர்த்தம் என்னன்னா பற்று. அந்த மாதிரி கொடூரமாக உன் குழந்தை இறந்தாலும் நீ பண்ண போறது இல்ல. பட் ஆனால் அந்த மாதிரி நிலை வந்தாலும் உன்னை அது பாதிக்க கூடாது. ஏன்னா உனக்கு குழந்தையா பிறகுறது நல்ல கரிமீனை தின்னுட்டு வந்திருக்கும் முன் ஜென்மத்துல. அப்ப அதுக்கான தண்டனை அந்த குழந்தையுடைய கறி கூட எவனோ சாப்பிடுற நிலைமை வரும். கடைசியில இதெல்லாம் நடக்கும். சாப்பாடு கிடைக்கலன்னா வேற என்ன பண்ணுவான்? குழந்தைகள் தான் டார்கெட். இப்ப எப்படி காமத்துக்கு குழந்தைகள் டார்கெட்டோ, உணவுக்கும் குழந்தைங்க தான் டார்கெட் கடைசியில. அதனால்தான் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ, கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு இயேசு சொல்வார் கடைசி நேரம். கடைசி நேரம் எப்படி இருக்கும்னு கேட்டதுக்கு இந்த 2 வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப வந்து பெண்களுக்கு வந்து ஐயோ அந்த குழந்தை சேஃபா பிறக்கணும், இந்த ஒரு கவலை தான். அப்ப இந்த குழந்தைய காப்பாற்றணும்னு துடிப்பாங்க. ஏன்னா எல்லாம் ரெடியா இருப்பாங்க, எப்படா பிறக்கும் எடுத்துட்டு போயிடலான்ட்டு. இந்த மற்ற விலங்குகள் எல்லாம் குழந்தைய சாப்பிடும் இல்லையா, இந்த விலங்கே சாப்பிடும், அது ஒண்ணு. இன்னொன்னு பக்கத்துல இருக்கிற விலங்கு வந்து சாப்பிடும். இந்த மாதிரி மனிதன் மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப எப்படி காமத்துக்கு மிருகமா அலையிறானோ, கரிமீனுக்கும் ஒரு சகோதரி போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல. சின்ன பொண்ணு தான், காலேஜ் பொண்ணு தான் இருக்கும். நேச்சுரல் ஃபார்மிங்கோ ஏதோ ஒரு இது அவங்க போடுறாங்க. என்னன்னே தெரியல, நான் நான்வெஜ் சாப்பிடும் போதுல எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது நைட்டு ஃபுல்லா. ஒரு தடவை இல்ல 2 தடவை நான் பல தடவை செக் பண்ணிட்டேன். எனக்கு மட்டும்தான் வருதா, எல்லாருக்கும் வருதா? உடனே எல்லாரும் நல்லவங்க கமெண்ட் போடுறாங்க, இல்ல பாப்பா இது வந்து உன் மனசு தான், நீ நான்வெஜ் சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. ஏன்னா இவனும் அடிமையா இருக்கிறான்ல, அதனால இப்படி போட்டுருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் நீ நல்ல முடிவு எடுக்க, ஏன்னா அது வள்ளலாருடைய பக்தர் அவர். அப்ப ஏன்னா இங்க காமத்துக்கும் கரிமீனுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே சதைதான், சதைனாலதான் விழுறாங்க. சோ இப்ப நீங்க எதெல்லாம் வந்து துச்சமா நினைக்கிறீங்களோ இல்ல, ஒரு உயிர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் நாக்கு ருசி முக்கியம் நினைக்கும் போது இதே உங்களுக்கு நடக்கும். நாளைக்கு சாப்பாடு வழி இல்லாத போது உங்களுக்கு நடந்தா கூட அந்த வலி தெரியாது, உங்க குழந்தைக்கு நடக்கும்போது துடிப்பீங்க இல்லையா? இப்ப பாலியல் அத்துமீறல் ஒரு அம்மாவுக்கு நடக்கும்போது அது வலிக்கும், ஆனால் தன் மகளுக்கு பண்ணும்போது அது பயங்கரமா வலிக்கும், அதுவும் குழந்தையா இருக்கும்போது. அப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கப்படுது. சோ இது வரைக்கும் எல்லாருமே பாவிகள் தான், அதுல டவுட் கிடையாது. இப்ப அந்த பாவத்தை நீக்கிறதுக்கான வழியை சொல்ல இறைவன் வந்திருக்கிறார், உங்களை தூய்மையாக்கிக்கிறதுக்கு.
அப்படி நீங்க தூய்மையாக்கி உங்க குழந்தையும் இறைவனை நினைக்க வைங்க. நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, குழந்தை சின்ன பிள்ளை அதெல்லாம் நினைக்கும். ஏன் குழந்தை சின்ன பிள்ளை தானே, ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கலாம். அது மட்டும் அடிச்சு உழைச்சி இட்டுட்டு போறீங்கல்ல, அதே மாதிரி இறைவனை நினைக்க வைங்க. ஏன்னா அதுதான் பாதுகாக்கும். நீங்க 24 மணி நேரம் கூட இருக்க முடியுமா? சாத்தியமா அது? கிடையாது இல்ல. பாத்ரூம்ல போய் ரேப் பண்றாங்க. எப்படி சாத்தியம்? எப்படி 24 கூட இருக்க முடியும்? ஆனால் நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதோ அதுக்கு ஈக்குவலானவங்க தான் வருவாங்க. அப்ப உங்க குழந்தை முன் ஜென்மத்துல என்னென்ன பாவத்தை வாரிட்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப இப்பவே அந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுத்து எரிக்க வச்சிட்டீங்கன்னா, ஈர்த்து வர்றவங்க அப்படியே போயிடுவாங்க. இங்க அந்த ஈர்ப்பு இல்லைன்ட்டு அப்படியே கிராஸ் ஆகி போயிடுவாங்க. சோ அது ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கே அது முக்கியம். சோ இதை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறது பழக்கமாக இருக்குது அப்படின்னா, அவங்களும் சகோதரர்கள் தான். அடிமை ஆயிட்டாங்க, அதிகமா ஆயிட்டாங்க இல்லையா? சோ இப்ப இது முதல்ல பாவம் அப்படிங்கிறத உணரணும். ஒரு உயிரை கொல்றது எந்த அளவுக்கு பாவமோ, அதை விட பெரிய பாவம்ன்றாரு கடவுள். கொலை பண்றதை விட காமம் பெரிய பாவம்ன்றாரு. என்னது? காமத்துல ஈடுபடுறது இல்ல, இச்சையா பாக்குறதே. அது காம வாளை கண்களால் செலுத்துகிறார்கள்ன்ற. அது ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, அந்த பார்வையாலே என்னை வீழ்த்தி விட்டாயின்னும் வருது. அதுக்கு அதுதான் அர்த்தம். சோ அப்ப அந்த காமத்துல இருந்து முற்றிலும் நீங்க விலகிட்டீங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல டெவலப் பண்ற எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரே நாள்ல அது கீழே வருது இல்ல. அப்ப சேர்த்து வைத்ததெல்லாம் காமம் ஒரே நாள்ல காலி பண்ணுன்றது, இதை விட என்ன நிரூபணம் வேணும் உங்களுக்கு? இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் மாட்டாம இருப்பீங்க. புண்ணிய கணக்கு தீர்ந்த உடனே ஒட்டு மொத்தமா உங்களை நடுத்தெருல நிறுத்திடும். அதான் நடக்குது ஒவ்வொரு இடத்துலயும். இல்லையா? ஸ்கூல அடிச்சு நொறுக்குனது ஸ்ரீமதி விஷயத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ இப்ப ஒருவேளை அங்க கூட இந்த மாதிரிதான் நடந்திருக்குமோன்னு இப்ப டவுட்டா இருக்குது, திரும்ப திரும்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது. இல்லையா? அங்க என்ன நடந்துச்சுன்னு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க, சொல்றதுக்கு யாரும் கிடையாது. பட் இங்க திரும்ப திரும்ப நம்ம பாக்குறோம். குறிப்பாக நீங்க ஒரு ஆபாச படத்தை பார்க்கிறீங்க அல்லது இச்சையா ஒருத்தரை பாக்குறீங்க, உங்க மனைவியே பார்த்தா கூட கண்டிப்பா இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு அதுதான் தோணும். அதே மாதிரி கணவனை நீங்க அதை ஒண்ணும் இல்ல, பெண் குழந்தைங்களை பாத்தீங்கன்னா ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும், நல்லா பேசிட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே அந்த பேச்சுல தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா அங்க காமத்துல ஈடுபட்டதுனால இங்க அது இழுக்குது. சோ அது கிளியரா தெரியுது பாருங்க. அந்த காமம் சார்ந்த விஷயத்துல இருக்கும், அது ஜென்ரலாவே சொல்லுவாங்க. சுய இன்பம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறான்னா அவன் பெண்ணை கண்ணோட கண்ணு பார்த்து பேச முடியாது அவனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தடுமாற்றம் இருக்கும். சோ அப்ப அது எதுவுமே இல்லாம பச்சை குழந்தை மாதிரி பரிசுத்தமாகணும்ன்றார். அந்த மாதிரி பச்சை குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு வர முடியும்ன்றார். சோ அந்த சொர்க்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. காந்தி சொன்னாரு, உடம்பு ஃபுல்லா நகை போட்டுட்டு ஒரு பெண்ணு நடுராத்திரி தனியா போனா அன்னைக்குதான் இந்தியாவுக்கு சுதந்திரம். அந்த சுதந்திர இந்தியா சொர்க்கம் தான், இங்க கிடையாது. காந்தியை விட மோசமாக அப்புறம் தான் ஆயிடுச்சு உலகம் இல்லையா? சோ இனிதான் அது வரப்போகுது. அதுக்கு நீங்க தயாராகுறீங்க. அது இல்லாம உங்க குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு எல்லாமே இறைவன் நினைவிலே இருந்தா கடவுள் சொல்றாரு, யாருமே கிட்ட வர முடியாதுன்ற. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பல தடவை சொல்லியிருக்கிறோம், இப்ப சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு சகோதரி, பிரம்மகுமாரி சகோதரி, அந்த காலத்துல நடந்தே போவாங்க, இப்பயுமே நடந்துதான் போவாங்க. அந்த வடநாட்டுல இந்த கொள்ளையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு காடு மாதிரி பகுதி, அதை கிராஸ் பண்ணி போகணும். அதுக்குள்ள இருட்டாயிடுச்சு அன்னைக்கு. அவங்க பயந்துட்டே வராங்க, 2 ஆளுங்க நிக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு பயந்துட்டே வராங்க, பின்னாடியும் பாக்குறாங்க, ஒரு பொண்ணு வந்துட்டு தான் இருக்குது. சோ ஏதோ பாபாவே நினைச்சுக்கிட்டே வராங்க. பாபான்னா சிவனைத்தான் சொல்றோம், பாபான்னா அப்பா. நாங்க அப்பாவை ஹிந்தியில பாபான்னு சொல்றோம், அவ்வளவுதான். மனிதர்களை சொல்லல. சத்ய சாய் பாபா, சீரடி சாய் பாபா கிடையாது, சிவபெருமானே. இவரைதான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் இவரைதான். அவரை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர், இவங்க சேஃபா போயிட்டாங்க சென்டருக்கு. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி வந்த பொண்ணை அவனுங்க கற்பழிச்சிருக்கிறாங்க. நியூஸ் வந்துருச்சு, புடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம், போய் ஜெயில போய் பாக்குறாங்க. ஏன்ப்பா நான் உனக்கு முன்னாடி போனேனப்பா, எப்படிப்பா என்ன விட்டேன்னு கேக்குறாங்க. நீங்க எங்க தனியா போனீங்க, உங்க கூட வாட்ட சாட்டமா ஒருத்தர் வந்தாரேன்றாங்க. யாருன்ட்டு கடவுள் ஒரு வயோதிகர் உடல்ல வர்றாரு இல்லையா, அவரை பிரம்மான்னு சொல்றோம். சோ அவரோட போட்டோ எடுத்து காட்டுறாங்க. இவரான்ட்டு ஆமான்றாங்க. சோ அந்த காட்சி அவருக்கு தெரிஞ்சிருக்குது. சோ எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க இல்லையா? அங்க அவர் வரல, பிரம்மா வரல, ஆனா வந்த மாதிரி அந்த காட்சி பாதுகாப்பு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாவையே கொலை, ஏன்னா பாகிஸ்தான் இந்தியாவில இருந்து பிரியறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல தான் இந்த ஞானம் ஸ்டார்ட் ஆச்சு.
அதுக்கப்புறம் அங்கிருந்து இங்க வந்தாச்சு, ராஜஸ்தானுக்கு வந்தாச்சு. சோ அப்ப பிரம்மாவை வந்து கொலை பண்றதுக்கெல்லாம் அங்க அங்க இருக்கக்கூடிய சில தீவிரவாத அமைப்பை வந்து முயற்சி பண்றாங்க. சோ அப்போ கூலிப்படை ஏவி ஒருத்தனை விடுறாங்க கொலை பண்றதுக்கு. அவர் ஊஞ்சல தனியா ஆடிட்டு இருக்கிறார். அப்ப ஒரு ஸ்கிரீன்ல இருந்து ஒளிஞ்சு அப்படி குத்துறதுக்கு வரோம். அப்படியே கண்ணுல அப்படியே அப்படியே பிரகாசமா ஒளி அடிக்குது. அடிச்சோடனே அம்மான்னு கத்திட்டு விழறான். உடனே அப்புறம் எல்லாரும் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோடனே பிரம்மா ஒண்ணும் இல்ல விடுங்க, அது என் குழந்தை தான், சாப்பாடு போட்டு அனுப்புங்க. அதுக்கப்புறம் அவர் பிரம்மகுமாரி ஆயிட்டார். கண்ணால பார்த்துட்டா நம்பிதானே ஆகணும் அதுக்கப்புறம். இல்ல இதெல்லாம் கடைசியில நடக்கும், எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும். ஆனா இங்க சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இறைவனுடைய நினைவு மட்டுமே பாதுகாப்பு உங்க குழந்தைக்கு. சட்டம் கிட்டம்லாம் எவ்வளவு பாதுகாக்க முடியும்? தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தண்டனை தான் வாங்கி கொடுக்க முடியும். நடந்தது நடந்தது தானே. இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவிக்கு நடந்தது நடந்தது தானே. இதுக்கு மேல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது கொடுக்காதது இங்க இங்க போன உயிர் வராது இல்ல. அந்த நிர்பயா பொண்ணு இறந்துச்சு, நிறைய பேர் கல்கத்தா டாக்டர் இறந்தாங்க. போன உயிர் போனது தானே. அதுக்கப்புறம் உண்மையிலே அவங்க குற்றவாளியா அதெல்லாம் கூட தெரியாது நமக்கு. ஆனால் வருமுன் காக்குறது தானே புத்திசாலித்தனம். நம்ம எல்லாரும் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு வந்திருப்போமோ தெரியாது. எவ்வளவு கரிமீன் இந்த ஜென்மத்திலே சாப்பிட்டிருப்போம். அதோடைய சாபம்லாம் வாங்கி இருக்கிறோம்ல. சோ அப்ப கொலையை விட மிகப்பெரிய பாவம் காமம்னா, அப்ப அதுக்கான தண்டனை வந்து காமத்தின் மூலமா தானே கொடுக்கப்படும். சோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்க குழந்தைங்களுக்கு தயவு செய்து கரிமீன் ஊட்டாம இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நாய் எல்லாம் இந்த மாதிரி கடிச்சு பார்த்தது கிடையாது, மாடு முட்டி பார்த்தது கிடையாது. இப்ப திரும்புற பக்கம் எல்லாம் முட்டுது. அந்த மாமிச வாடை வந்து அதுக்கு இன்னும் மிருக குணத்தை தூண்டுது. உங்களுக்கு எப்படி அதான் அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. அந்த சகோதரி நான் சொன்னேன் இல்லையா, ஆபாச கனவு வருது, கெட்ட கனவா வருது நான்வெஜ் சாப்பிடும் போதுன்ட்டு. அப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன், புரோட்டீனுக்காக ஒரு உயிரை கொல்லணுமான்னு தோணுது. ஆனா வீட்டுல செஞ்சா எனக்கு அந்த கிரேவிங் விட மாட்டேங்குதுன்னு. இதுக்கு அடிமையா இருக்கிற மாதிரிதான் இவன் காமத்துக்கு அடிமையா இருக்கிறான். சோ இதை நீங்க விடுங்க. அதையும் விடுவதற்கு முயற்சி பண்ணுங்க. மொத்தத்துல கரிமீனை விட மிகப்பெரிய பாவம் வந்து காமம் தான். சோ அதை விடணும். அதுக்கு அடிமையா இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு பாக்குறதே அவாய்ட் பண்றீங்க. பெண்களையோ ஆண்கள், பெண்ணா இருந்தா ஆனா, ஆனா இருந்தா பெண்களை பாக்குறத அவாய்ட் பண்ணிட்டு இறைவனை நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட புருவ மத்தியை பார்த்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, அது போயிடுச்சுன்னா இது போனோம். இதை நீங்க நல்லா பயிற்சி பண்ண அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணுங்க. அடுத்தது மற்றவங்க வரவங்க போறவங்க, ஒரு தாத்தா பாட்டி, இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு அழகா இருந்தாலும் எவ்வளவு டிஸ்டர்பா இருந்தாலும் நான் அந்த ஆத்மாவை மட்டும்தான் பார்ப்பேன்னு வைராக்கியமா பாருங்க. ஆச்சரியமா இருக்கும். 2-3 நாள் அது எவ்வளவு பெரிய பேரழகனா இருந்தாலும் உங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்காது. இன்னும் கேட்டீங்கன்னா அசிங்கமா தெரிவாங்க. எப்படா இவங்க அழகா தெரிஞ்சாங்க அப்பன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா உங்க போதை அழகா இருக்கிற மாதிரி காட்டும். அதுதான் இங்க விஷயமே. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க குழந்தையை பாதுகாக்கிறதுக்கான ஒரே வழி இதுதான். குழந்தைய மட்டும் இல்ல, உங்களையே இல்லையா, உங்க கணவனை, உங்க மனைவியை, உங்க சகோதரிய, பெரியவங்களுக்கு மட்டும் எங்க பாதுகாப்பு இருக்கு? குழந்தைக்கு மட்டும் தானே? பெரியவங்க எல்லாருக்கும் தானே நடக்குது. நீங்க இறைவன் நினைவுல இருந்தால் அந்த குழந்தைக்கு கத்துக் கொடுங்க. எப்ப பேசினாலும் இறைவனை பத்தி மட்டும் பேசணும், தேவையில்லாம பேசுறது இது எல்லாத்தையும் ஏன்னா அது குழந்தைங்க அது வேற. பட் பெருசாகி தேவையில்லாம பேசி மாட்டிக்குவாங்க நிறைய பேர். பேசுறதுனால தவறான தொடர்பு வரும் இல்லையா? இன்டர்நெட்ல சும்மா, அதாவது அவங்களுக்கு ஆத்மாவுக்கு சக்தி நிரம்பி இல்லாததுனால அதை நிரப்பிக்கிறதுக்காக யார் கூடயாவது முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பேசுறதுக்கு நிறைய மீடியா வந்துச்சு. அப்ப உள்ளுக்குள்ள திருப்தி இல்லாததுனால விரக்தினாலதான் போனை பாக்குறது, மீடியா நோன்றதெல்லாம். அப்ப திருப்தி ஆகணும்னா இறைவன் நினைவுனால நிரம்பும் போது அது ஆகும். அதை நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை அதை சுவைச்சிருச்சுன்னா திரும்ப திரும்ப அதை சுவைக்காம அதால இருக்க முடியாது. என்னதான் பலகீனமா அதுக்கு முன்னாடி இருந்து அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் விழுந்தாலும் திரும்ப திரும்ப இங்க வந்துருவாங்க இறைவன் கிட்ட. அப்ப படிப்படியாக வெளில வந்துருவாங்க. எப்படிப்பட்ட செக்ஸ் அடிக்டா இருந்தாலும், கஞ்சா அடிக்டா இருந்தாலும், நான்வெஜ் அடிக்டா இருந்தாலும், இல்ல எதுக்கு அடிக்ட், கோபம் எதுக்கு அடிக்டா இருந்தாலும் கண்டிப்பா வெளியில வர முடியும். அதுக்கு ஒரே வழி, இறைவனை உண்மையிலே எப்படி இருக்கிறார், செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார் அப்படி நினைக்கிறதன் மூலமா தான் சாத்தியம். அது மாதிரி உங்களை ஆத்மா நினைங்க, யாரை பார்த்தாலும் ஆத்மா நினைங்க. இன்னொன்னா, நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இறைவனை நினைச்சு நினைச்சு எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறேன். ஆனால் உலகம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. அப்ப மற்றவர்களும் எவ்வளவு பாவம். அப்ப அந்த ஆத்மாலும் தூய்மையாகணும். ஒண்ணு ஞானத்தை கொடுப்போம், அது எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. பட் ஆனா அந்த சக்தியை நீங்க கொடுக்க 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 ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் நம்ம பண்றது தப்புன்னு உணர ஆரம்பிப்பாங்க. அப்ப அவர்கள் இந்த மாதிரி வீடியோவோ அல்லது சென்டரோ யார் மூலமாவது ஞானம் கிடைக்கும். ஒரு தடவை கிடைச்சிடும். அதுக்கப்புறமும் மீறி போயிடுறாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை அடைஞ்சு அதுக்கப்புறம் திருந்துவாங்க.
மொத்தத்துல எல்லாரையும் அழைச்சிட்டு போறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். யாரையும் விட போறது இல்ல. ஏன்னா இன்னும் சில வருடத்தில் இந்த பூமி சொர்க்கம் ஆகியே தீரணும். உலகம் அழிந்தே தீரணும். ஆனா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆனா பாவம் இருக்குது. அதை மட்டும் தூய்மையாக்கிடுங்க என் நினைவுல இருந்துன்ற. சோ இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்கிற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். அதுதான் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் முரளின்றோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லா மொழியிலும் பிரம்மகுமாரிஸ் முரளி இன் தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, எந்த மொழியோ அந்த மொழியில நீங்க பாத்துக்கலாம். முழுக்க முழுக்க ஃப்ரீ. சென்டர்லயும் சரி. சோ அவசியம் பாருங்கள். இதுதான் எல்லா விதமான பாதுகாப்பும், காமம் மட்டும் இல்ல, எல்லா விதமான பாதுகாப்பும். கடைசியில கோடீஸ்வரனுக்கும் ஒரு பிடி அரிசிக்கு சாப்பாடு கிடைக்காதுன்ற அந்த நேரமும் உங்களுக்கு ஒரு மினிமம் சாப்பாடாவது கிடைச்சிடும்ன்ற. பட்டினி கடந்து இறக்க மாட்டீங்கன்ற. பஞ்ச தத்துவம் நீங்க சொல்றதை கேட்கிற நிலை கடைசியில வந்துடும். எப்ப இந்த பஞ்ச தத்துவத்தை உங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரும்போது இல்லையா? உடல் உணர்வு தானே காமம். அந்த உடல் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் சொல்றதை நீ கேளு. உடம்பு நீ வேலைக்காரன். நான் சொல்றதா நீ பார்க்கணும். உன் இஷ்டத்துக்கு எல்லாம் மேயக்கூடாது. அப்படி ஃபுல் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வரணும். அதுதான் இந்த கீதையில 7 குதிரையை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? 5 புலன்கள், மனம், புத்தி, 7 குதிரையும் உங்க கண்ட்ரோல்ல, ஆத்மாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஆனா ஆத்மாவுக்கு வழி நடத்த இன்னைக்கு யாரும் கிடையாது. அப்ப இறைவன் வந்திருக்கிறார். சோ அவர் கொடுக்கிற ஞானம் தான் அந்த முரளி. மற்றபடி மதங்களாலெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்றதுக்கு மத தலைவர்களே காமத்துல விழுறது ஒரு சாட்சி. எல்லா மதத்திலுமே இல்லையா? அப்ப அது காரணம் என்ன? யாருக்குமே சக்தி கிடையாது. சொல்லுங்க பிரதர். கோவில் இருக்குதா, அதுக்கு அர்த்தமே என்னன்னா ஃபோர் ஹெட்னு அர்த்தமா. இந்த பகுதிக்கு நடுவுல இருக்கிற ஒரு பொருள்னு அர்த்தமா. கோவிலுக்கு அர்த்தமே அதுதான். ஆக்சுவலா உடல் கோயில் உள்ள இருக்கிற தெய்வம் ஆத்மான்னு யாரோ ஒருத்தர் எழுதியே இருப்பாரு. உள்ளம் ஒரு கோயில், ஏதோ எனக்கு கரெக்டா தமிழ்ல தெரியல. அது கரெக்ட் தான். உடலை கோயிலா வச்சுக்கோங்க. கோயிலுக்குள்ள பணத்தை புதைக்கலாமா? அப்ப நான்வெஜ் சாப்பிடுறீங்கன்னா பணத்தை புதைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் இல்லையா? கோயில்ல இருக்கிற சாமியே இச்சையா பார்த்தா என்ன ஆகுறது பொண்ணுங்க? ஆக்சுவலா சாமி கிட்ட வந்து ஈர துணியோட போய் வணங்குறது ஒரு பழக்கமே இருக்குது பெண்களே. அப்ப உங்களை வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளாக நீங்க தான் இருந்தீங்க. இப்ப அந்த குணத்தை எடுத்துட்டு வாங்கன்ற. உங்களை சாதாரணமா நினைக்கும் போதுதான் ஒரு பெண்ணை பார்த்தோன்னே சாதாரணமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. கலியுகம் என்னை பொறுத்த வரைக்கும் செத்துடுச்சு. நான் சத்தியுக தேவதைன்னு நினைங்க. குறிப்பாக இந்த மாதிரி வீடியோ ஆக்சுவலா ஒரு கிளாஸ்லயும் ஒரு ஸ்கூல்லயும் நடத்தணும். பரம்பொருள் மகாவிஷ்ணு போனாரு. அது அவர் ஒன்னும் பெருசா ஞானத்தையே பேச மாட்டாரு. மறுபிறவி கர்மாவை சொன்னார். குறைஞ்சபட்சம் அதுவாவது பயமுறுத்தும் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு. அவரையும் பேசக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா உலகம் அழிஞ்சாகணும்ல. பாவம் பண்ணாதானே உலகம் அழியும். அதுக்காக அது நடக்குது. பட் உங்க கல்லூரியில இது நடக்கக்கூடாது, ஸ்கூல்ல நடக்கக்கூடாதுன்னா குறைஞ்சபட்சம் இந்த வீடியோவை உங்க குழந்தைங்களை பார்க்க வைங்க. எதனால என்ன அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. ஆமா நம்ம இது பண்ணிருக்கிறோம், இதனால இந்த தப்புலாம் நடக்குது. ஏன்னா நீங்க தப்பு பண்றத சரின்னு சொல்றதுதான் இன்னைக்கு சமுதாயம் கத்துக் கொடுக்குது. காப்பி அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் காப்பி அடிக்கிறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், காப்பி அடிக்கிறான்னு பார்க்கும்போது காப்பி அடிக்கிறது ரைட் போல இருக்குன்னு தோணிடும். எல்லாரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க அது ரைட்டுன்னு தோணிடும். எல்லாரும் காமத்துல இருப்பற ரைட்டு அது ரைட்டுன்னு தோணிடும். இதுதான் சாத்தானுடைய வேலை. கெட்டு போறதுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு யாரும் உங்களுக்கு தேவையில்லை. சுத்தி இருக்கிறாங்க. ஆனா நல்லது ஆகிறதுக்கு கத்துக் கொடுக்க உலகத்துல யாருமே கிடையாது கடவுளை தவிர. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, அனாதையா இருக்கிறீங்க நீங்க. இப்பதான் நம்ம அப்பா வந்திருக்கிறார், இறைவன் சிவபெருமான். அவரைதான் எல்லா பரமபிதான்றோம். எல்லா மதத்திற்கும் ஒரே கடவுள். எல்லோரையும் அழிச்சிட்டு போறதுக்கு வந்திருக்காரு. சோ தயவு செய்து அவரை பிடிங்க. எல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க, வேற என்ன பாதுகாப்பு இருக்குது? ஏன்னா எல்லா மதத்திலயும் காம ரைட்டுன்னு இருக்குது. கொலை பண்றது கூட ரைட்டுன்னு இருக்கு. அத கடவுள் சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. சோ கடவுளே நேரடியா வந்து இப்ப இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சோ இறைவன் நினைவிலே இருக்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுல எல்லாத்துல இருந்தும் தப்பிப்பீங்க. ஏன்னா பேராசை ஆசைப்பட்டு அமெரிக்கா போய் இப்ப துரத்துறாங்க. ஐடில போய் டக்குன்னு துரத்துறாங்க. இப்ப என்னன்னா துரத்துறது பெரிய விஷயம் இல்ல. ஐடில சேர்ந்த உடனே கடன் வாங்கிடுவாங்க. வீடு கட்டணும் அது இதுன்ட்டு. இப்ப துரத்தும் போது என்ன ஆயிடுது? பேராசையில வர்றது தானே. சோ அது மாதிரி நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப ஒரு செயல் செய்யும் போதும் அது காமத்தினால் உந்தப்பட்டு செய்யறேன்னா, கோபத்தின் ஸ்லைட்டா கூட இல்லையா? ஒரு பெண் குழந்தையை தொடும் பொழுது ஸ்லைட்டாவது அங்க காம உணர்வு இருக்குன்னா நீ தொடாத. ஆக்சுவலா அந்த காலத்துல சொந்த பெண் குழந்தையே தொட மாட்டாங்க அப்பா அம்மா. ஆனா இன்னைக்கு நீயா நானா நிகழ்ச்சியில வந்து ஒரு பொண்ணு அழுவுது. நீயா நானா நிகழ்ச்சியா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில என்னன்னா எங்க அப்பா என்னை கட்டி பிடிக்கவே இல்லை, கட்டி பிடிச்சா தப்பா பிடிக்கிறாருன்ட்டு அதே மாதிரி பொண்ணுங்களே தான் கேஸும் கொடுக்குறாங்க இல்லையா? கட்டி பிடிக்கலன்றது அப்ப ஏன்னா அந்த ஒரு திருப்தி இல்ல.
ஆத்மா சக்தி இழந்து அன்புக்கு ஏங்குது. ஏன்னா சினிமா பாட்டெல்லாம் அந்த மாதிரியே கிரியேட் பண்ணி அந்த பாட்டு கேட்டு கேட்டு வர வேணாதான் இதெல்லாம். இறைவனுடைய ஞானத்தை கேட்டு இறைவன் நினைவுல இருங்க. இறைவனுடைய கரங்களுக்குள்ள இருங்க. இறைவன் நம்மை கட்டிப்பிடிப்பார். அதுல ஆபாசம் இருக்காது. மனிதர்கள் யார் கட்டிப்பிடித்தாலும் இப்ப ஆபாசம் தான் இருக்கும். கடவுளை பார்த்தாலே காம உணர்வு வருதுன்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இயேசுநாதர் பரிதாபமா சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தா எனக்கு காம உணர்வு வருதுன்ட்டு வெளிநாட்டுல பெண்கள் சொல்றாங்க. இங்க இருக்கிற பெண்கள் எனக்கு ராமர் கிருஷ்ணர்லாம் 5 பேக் 6 பேக் உள்ள உடம்பு எல்லாம் போடுறாங்க இப்ப. அதை பார்த்தா எனக்கு காம உணர்வு வருது. ஏன்னா சினிமா நடிகரும் அதே தான் வச்சிருக்கான், இவனும் அதான் வச்சிருக்கான் போது அப்படி தோணுதுன்றாங்க. சோ அதுக்குதான் கடவுள் சொல்றார், உடலை நினைக்காம உடலற்ற என்னை நினைங்கன்ற. தேவதையை கூட கிருஷ்ணரை கூட நீங்க நினைக்க தேவையில்லை. ஏன்னா கிருஷ்ணரா இருந்ததே நீங்க தான். இப்ப நீங்க கிருஷ்ணர் ஆக வேண்டிய நேரம். அவங்க தூய்மையா இருந்தாங்க, பூஜைக்கு தகுந்தவர்கள் தான். ஆனா இப்ப நீங்க அதுவா ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ அவங்க எப்படி ஆனாங்க? சிவனை நினைத்து ஆனாங்க. அதே மாதிரி நீங்களும் நினைத்து மீண்டும் ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அன்பு சகோதரர்களே. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த அளவுக்கு பெரிய மனசு இல்லாட்டினாலும் குறைஞ்சபட்சம் உங்க குழந்தைங்களை பார்க்க வைங்க. அப்படி அந்த குழந்தைங்களுக்கு தூக்கம் வருதுமா, போர் அடிக்குதுமா சொல்லும். ஏன்னா அது செய்த பாவம் பார்க்க விடாது, தண்டனை அடையிற வரைக்கும். ஆனா நீங்க அதையும் மீறி பார்க்க வைங்க. அல்லது இதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டதை எடுத்து சொல்லுங்க. அதை விட முக்கியம், நீங்க காமத்தை விடுவதுதான் உங்க குழந்தையை பாதுகாப்பா வச்சிருக்கும். இல்லைன்னா உங்களுடைய அந்த காம உணர்வே அங்க தூண்டும். அந்த டிவியில ஆபாசமான விஷயங்கள் பாக்குறீங்கன்னா அது பார்த்து கேட்டு போறது ஒண்ணு. இன்னொன்னு உங்க பாக்குற வைப்ரேஷன் அங்க போகும். அந்த குழந்தைய நீங்க பார்க்காம வச்சுக்கிட்டா கூட. அதே மாதிரி ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் அதோட வாழ்க்கையில காமமே இருக்கக்கூடாது. இல்லைன்னா வாத்தியார் வேலைக்கு நீங்க தகுதி கிடையாது. இல்லையா? பொண்ணுங்களே உங்களை பார்த்து லேடிஸ் காலேஜ்ல ஒர்க் பண்ணுங்க, பொண்ணே ஐ லவ் யூன்னு சொல்லும். நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போறது நீங்க தான், அந்த பொண்ணு போகாது. அது மைனர். ஓகே, காலேஜ்ல அதுவும் மேஜரா இருக்கும். பட் கொஞ்சம் ஒரு வயசு முன்ன பின்னா இருந்தா, அப்ப கூட ஒரு ஸ்டூடெண்ட் வாத்தியார லவ் பண்றாங்க, ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட்டை போய் லவ் பண்றாங்கன்றது ஒரு அசிங்கம் தானே, இல்லையா? சோ அத புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா வெளிநாட்டுல எல்லாம் இதுக்கு தடையே இருக்குது. அவங்க மேஜராவே இருந்தா கூட ஸ்டூடெண்ட் லவ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஓகே, சரி. ஓம் சாந்தி. நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இறைவனுடைய ஞானத்தை கேளுங்க. முக்கியமானது ஆத்மான்னு இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோல வேற எதுவுமே மறந்தாலும் பரவாயில்ல, இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா கடைசியில ஆத்மா மேல போனா இறைவனை நினைத்தால் மட்டுமே போக முடியும். எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி. அந்த இறைவன் நினைவு உங்களுக்கு பாதுகாப்பு குடை மாதிரி. ஒரு இந்து தெய்வங்கள் தலையிலையும் கொடை வச்சுட்டு தானே ஊர்வலம் எடுத்துட்டு வர்றாங்க. அது காரணம் என்ன? கலியுகத்தில் வரும் பொழுது மற்றவர்கள் வைப்ரேஷன் உங்களை தாக்காம இருக்கணும்னா அதுக்கு இறைவனுடைய நினைவு தான் பாதுகாப்பு குடைன்னு அர்த்தம். அது ஸ்தூல கொலை கிடையாது, இறைவனுடைய நினைவு. அது உங்களை பாதுகாக்கும். நட்சத்திரம் மாதிரி அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. சாப்பிடும்போது, குளிக்கும்போது, வண்டி ஓட்டும் போது, எங்க இருந்தாலும் யாரையாவது பார்க்கும்போது கூட உங்களுக்கு இறைவன் நினைவு இருந்துகிட்டே இருக்கணும், கட்டாகாம. எந்த நேரம் யாருடைய வைப்ரேஷன் தாக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க கொரோனா காலத்துல எவ்வளவு எச்சரிக்கையா இருந்தீங்க? கையை கழுவுறது, இதை கழுவுறது. அது நோய், இறந்து போறாங்க தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள இந்த காம விஷம் உள்ள போறது உங்களுக்கு தெரியாது. தெரியும். நீங்க இப்ப குறிப்பா பிரம்மகுமாரி ஆகி நீங்க பஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னடா அது காமமே இல்லாத இருந்த நமக்கு இங்க வந்த உடனே ஸ்லைட்டா சலனம் ஆகுது. காரணம் என்ன? பக்கத்துல இருக்கிறவன் எல்லாம் அந்த உணர்வுல இருக்கிறோம். அது தாக்குது. அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா நம்ம பாதுகாத்துக்கணும், யோசிச்சு பாருங்க, இல்லையா? ஓகே. ஓம் சாந்தி. தேங்க்யூ சோ மச் பிரதர். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க சொல்றதேதான் பிரதர். இப்ப எப்படின்னா, ஆரம்ப காலத்துல ஞானம் எடுத்த புதுசுல நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, ஆரம்ப காலத்துல நல்ல பிராக்டிஸ் இருந்துச்சு. பழைய பிராக்டிஸ் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா பாபா புது குழந்தைலாம் ஹெல்ப் பண்ணிருப்பாரு போல. அப்ப நீங்க சொன்னது எனக்கு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எந்த அளவுக்குன்னா, யார்ட்டையுமே நான் பேசவே மாட்டேன், அமைதியாவே தான் இருப்பேன். ஆனா என்ன திடீர்னு பாக்குறப்ப நிறைய பேர் பயந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப சைலண்டாவே இருப்பேன். யார்கிட்ட கிட்ட போனாலே நம்ம ஏன் திடீர்னு வந்து நிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பயந்துருக்காங்க. அந்த அளவுக்கு அமைதியாவே இருப்பேன். அந்த டைம்ல வைபை ஃப்ரீ ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். சுத்தி இருக்கவங்க கிளாஸ் ரூம் போனா வைபு ஃபீல் ஆகும். அமிர்த வேலையில வேற வைபு ஃபீல் ஆகும். ஒவ்வொரு டைமும் ஒரு வைபு ஃபீல் ஆகும். 9 மணிக்கு மேல தன்னை போல தூக்கம் வந்துடும். இதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே 100% ரைட்டு. இது நீங்க ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ்க்கு எடுத்துட்டு வரப்போ நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதனால பிரம்மகுமார் சென்டருக்கு போங்க. கண்டிப்பா. உங்க குழந்தைங்களுக்கு பாடத்தை கவனிக்கிறத விட இறைவன் நினைவுல இருக்கிறது கத்துக் கொடுங்க. ஏன்னா
வாத்தியாராலே தப்பு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க இல்லையா? இங்க உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் இருக்கும். இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்க. அப்பா அம்மாவால கூட என்ன பண்ண முடியும்? இல்லையா? ஏன்னா நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா, கணவன் முன்னாடி மனைவிய ஒரு ஃபாரினர் இங்க டூருக்கு வந்திருக்கிறாங்க. கணவன் முன்னாடி 4, 5 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்றாங்க. அவன் என்ன பண்ண முடியும்? அவன அடிச்சு போட்டு ரேப் பண்றாங்க. சோ இறைவன் நினைவு மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். அதுவும் இனி வரும் காலங்கள்ல. இன்னும் போக போக பாத்தீங்கன்னா, அணுகுண்டெல்லாம் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா, யுத்தம் ஸ்டார்ட் ஆகும்பொழுது போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, கோர்ட் இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது, எதுவுமே இருக்காது. சிசிடிவி கேமரா இருக்காது, நெட் இருக்காது, கரண்ட் இருக்காது. அப்ப யாருகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அப்ப உங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு கவசம், நீ தூய்மையா இருந்தால் அசுத்தமானவர்கள், அசுத்த ஆத்மா கூட உங்களுக்குள்ள வர முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, மனிதர்களும் கிட்ட நெருங்க முடியாது. சோ பாதுகாப்புக்காகவாவது இறைவனை நினைங்க. இதை விட்டா வேற வழியே கிடையாது. ஓகே பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.